ஸ்ரீனிவாஸ் ஐயரை கர்த்தர் எப்படி தொட்டாருங்கிறத உடைய காரியத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டேன். என் மனைவி தொடர்ந்து சாட்சி சொல்லுவான்னு சொல்லியிருந்தேன். தொடர்ந்து அவங்களுடைய சாட்சியை, தொடர்ச்சியான அந்த சாட்சியை இன்னைக்கு என்னுடைய மனைவி சாட்சியை கொடுத்து கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்துலையும் சாட்சியாக நிப்பாட்டின என்னுடைய தேவாதி தேவனுக்கு முதலாவதாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் டாக்டர் அமுதா, எம்பிபிஎஸ் எம்டி டிஜிஓ. என் ஹஸ்பண்ட் டாக்டர் ஸ்ரீனிவாஸ் ஐயர், அவரும் எம்பிபிஎஸ் எம்டி. நாங்கள் டாக்டராக இருந்தாலும் இன்றைக்கி முழு நேரமாக ஊழியத்தில் இருக்கிறோம். அது ஏன் நாங்கள் அப்படி ஊழியத்துக்கு வந்தோம் அப்படின்னா, ஏசப்பாவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி இந்த ஊழியத்தில் இருக்கிறோன்னு சொன்னால் கர்த்தர் நல்லவர். அது மாதிரி என்னென்னா, என்னுடைய சாட்சியை நான் சொல்கிறேன். இப்போது நான் சின்ன பிள்ளையிலே ஏசப்பாவை நான் ஏற்றுக்கொண்டேன். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னையில் இருக்கக்கூடிய ஐனவரம் தான். எங்கள் அம்மாவும் அப்பாவும் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தனால அவங்க சென்னையில் இருந்தாங்க. அப்பா ஆர்மியில் இருந்தாங்க. நான் பிறந்தது சென்னை ஐனாவரம். படித்தது அங்கே தான், அங்கே இருக்கக்கூடிய ஜோசப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் நான் அங்கே படித்தேன். சின்னதுலேயே நான் ஏசப்பா யாருன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னால், அங்கே படிக்கும்போது தான் ஏசப்பா யாருன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் எல்லாம் ரொம்ப ஹிந்து வைராக்கியமான குடும்பத்தில் நாங்கள் பிறந்து வளர்ந்தோம். எங்கள் வீட்டில் எப்போவுமே ஹிந்து முறையின்படி எல்லா சாமி கும்பிட்றபடி அந்த வழிமுறைகள் தான் எங்களுக்கு தெரியும். நான் படித்தது கிறிஸ்டியன் ஸ்கூல் ஆனதுனால அங்கே ஏசப்பாவை நான் தெரிந்து கொண்டேன். இது மாதிரி எல்லா ஃப்ரைடேஸ்லேயும் கிதியோன்ஸ்லேருந்து அங்கே ப்ரேயர் நடத்துவாங்க. நான் மனம் திரும்பினதே அந்த சின்ன நியூ டெஸ்டமெண்ட், ரெட் கலர் நியூ டெஸ்டமெண்ட், அந்த கிதியோன் பைபிள் மூலமாக தான் நான் ஆண்டவரை நான் யாருன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டது. ஏன்னா அதுலேருந்து தான் சாங்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலேருந்து ப்ராவர்ப்ஸ் அதெல்லாம் சொல்லிக் கொடுத்து, அந்த சங்கீதமும் அந்த நீதிமொழிகள் அந்த பாடங்கள்லாம் சொல்லிக் கொடுத்து, அது மாதிரி மேத்யூ அந்த மாதிரி எல்லா சாப்டர்ஸு, மத்தேயு, மார்க்கு, லூக்கா அந்த மாதிரிப்பட்ட சாப்டர்ஸ்லேருந்து ஏசப்பா செய்து தந்த எல்லா விதமான அற்புதங்கள், அதிசயங்கள், ஏசப்பா யார், அவருடைய பிறப்பு, அதெல்லாமே எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அப்புறம் ஒன்று சொன்னாங்க, என்னென்னா, ஏசப்பா எவ்வளவோ பெரியவர், அவர் தான் இந்த உலகத்திலே சர்வ வல்லம் உள்ள தேவன் அவர் தான், இஸ் த ஆல்மைட்டி காட் அப்படின்னு சொல்லி தந்தது மட்டும் இல்லாமல், நீங்கள் என்னவாக இருந்தாலும் என்ன செய்யணும்னா, நீங்கள் ப்ரேயர் பண்ணணும். ஏன்னா என்னவாக இருந்தாலும் நீங்கள் படிக்கிறதா இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் நீங்கள் ப்ரேயர் பண்ணி படிங்க. ப்ரேயர் என்ன செய்யும், ஜெபம் ஜெயத்தை தரும். த ப்ரேயர் பிரிங்ஸ் விக்ட்ரி அப்படின்னு சொல்கிற ஒரு ரகசியத்தை எங்களுக்கெல்லாம் எங்கள் மேம்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. எதுவாக இருந்தாலும் நீங்கள் ப்ரே பண்ணுங்கள். அது மாதிரி நானும் அதே மாதிரி தான். எங்கள் வீட்டுக்கு அந்த நியூ டெஸ்டமெண்ட்டை எடுத்துகிட்டு வந்தாச்சுன்னு சொன்னால் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இதெல்லாம் நீ வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது, நம்ம சாமி என்ன பண்ணுவாங்க, கண்ணில் குத்திடுவாங்க அப்படின்னு எங்களை போட்டு பயம் காட்டுவாங்க. ஏன்னா முருகன் தான் அது அவர் வேல் வச்சுருப்பார், அவர் கண்ணில் ராத்திரியில் குத்திடுவார் அப்படின்வாங்க. எனக்கு பயமாக இருக்கும். ஆனால் நினைப்பேன், ஆண்டவரே அப்படிலாம் ஒன்றுமே ஆகாது. எங்கள் மாமன் சொல்லியிருக்காங்க, கடவுளே அவங்க தான். அப்படி இருக்கும்போது இது நமக்கு பெருசாலாம் எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் செய்கிற தப்பு, பைபிளை தூக்கி ஒழிச்சு வச்சு கொண்டு வர்றது. அவங்க காலையில் இருப்பாங்க, சர்வன் கிட்டே விட்டுட்டு போவாங்க. அப்புறம் எங்கள் பாட்டி இருப்பாங்க. ஆஃப்டர்நூன் ஈவினிங் நான் வரும்போது அம்மா இருக்க மாட்டாங்க. அதனால் எனக்கு பைபிள் வாசித்து அவங்க சொல்லித்தரதெல்லாம் ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் படிச்சிருவேன். ஏன்னா டெய்லியுமே எங்களுக்கு முதல் லெசன் பீரியட் ஸ்கிரிப்சர், அதாவது வேதாகம பாடமாக தான் இருக்கும். அது மாதிரி படித்து எடுத்து இருக்கும்போது எங்கள் அம்மா பார்த்தாங்க, மார்க்கெல்லாம் வாங்கினாலும் ஸ்கிரிப்சரில் தான் அதிகமான மார்க்காக இருக்கும், மற்றதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இவன் எப்படியுமே வேதக்காரி ஆயிடுவா போலன்னு பயந்து எல்லா கோயில், அங்கே இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயில், அங்கே ஐனாவரத்தில் இருக்கக்கூடிய பெரிய கோயில், சிவன் கோயில், அங்கே கொண்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னை கொண்டு போய் பூஜாரிக்கிட்ட தண்ணி தெளிக்க சொல்லுவாங்க. இந்த பிள்ளைக்கு என்னமோ ஆகிப்போச்சு, நீங்கள் நல்லா தண்ணி தெளித்து விடுங்க அப்படின்னா தண்ணி தெளிப்பாங்க முகத்தில். அதுக்கு பிறகு அர்ச்சனை பண்ணுவாங்க, என் பேருக்கே அர்ச்சனை பண்ணுவாங்க, இவளுக்கு எல்லாமே கஷ்டங்கள் எல்லாம் மாறணும் அப்படின்ட்டு. அப்புறமா சொல்லுவாங்க, நம்ம கடவுளே இதுதான், நீ எதுவுமே பார்க்கக்கூடாது, வேதாகமத்தையெல்லாம் நீ பைபிள் எடுத்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவாங்க. நான் அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் எஸ் தான் சொல்லுவேன். ஆனால் நான் ஸ்கூலுக்கு வரும்போது எல்லாமே நல்லா படிச்சுட்டு வருவேன். ஸ்கூல் டேஸில் ப்ரைஸஸ் எல்லாம் இஷ்யூ பண்ணுவாங்க. இஷ்யூ பண்ணும்போதெல்லாம் சொல்லுவாங்க, எங்கள் அம்மா வந்திருப்பாங்க, அப்பாவும் இருப்பாங்க. வருஷத்தில் ஒரு தடவை தான் அப்பா வருவாங்க. அப்போ பார்த்தாச்சுன்னா நிறைய பெரிய பெரிய ப்ரைஸஸ் எல்லாம் கிடைக்கும். அது என்னன்னா, அது எதுக்காக அப்படின்னு பார்த்தாச்சுன்னு சொன்னால், அந்த வேதாகம பாடத்துக்கு தான் நிறைய கிடைக்கும். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீ வேறு பாடத்துக்கெல்லாம் படித்து நல்லா ப்ரைஸ் வாங்குவேன், இப்போ நீ இதுக்கெல்லாம் வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லி எங்களை எனக்கு சொல்லுவாங்க. இது கொண்டு போய் உன்னைய எங்கே விடுதுன்னு எனக்கு தெரியும். எங்கள் அம்மா வந்தால் ரொம்ப சண்டை போடுவாங்க வீட்டில், நீ பாடமே படிக்க மாட்டேங்கிற அப்படின்னு. ஆனால் எனக்கு அதை பற்றி கவலை இருக்காது. அம்மா எப்போவுமே அப்படி தான் கோவப்படுவாங்கன்னு நான் அதை பற்றி இல்லை. ஆனால்
அதுதான் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து சாட்சி சொல்ல வச்சுருக்குன்னு சொன்னால் அன்னைக்கு படித்த அந்த வேதாகம பாடம் தான் நினைக்கிறேன். அதுக்காக நன்றி சொல்கிறேன். நான் படிக்கிற நேரத்துலையும் அது மாதிரி நல்லா படிக்க கற்றுக்க பண்ணாங்க. 10th 12th முடிக்கிறதுக்கு அதே மாதிரி ஒரு மெடிக்கல் காலேஜில் படிக்கணும்னு சொன்னாலும் அதுக்குள்ளே எல்லா எக்ஸாமினேஷன்ஸ் அதிலெல்லாம் பாஸ் பண்ண வச்சு மறுபடியும் மெடிக்கல் காலேஜில் போய் படிக்கிறதுக்கும் கர்த்தர் தான் உபகாரம் பண்ணார். அப்படியா படிச்சுட்டு இருக்கிற வேலையில் தான் என்ன பண்ணல, நான் படிக்கிற காலேஜில் தான் என்னுடைய ஹஸ்பண்ட் படித்தாங்க. அங்கே தான் நாங்கள் படிக்கும்போது அவரை பார்த்து பேச கர்த்தர் கிருபை பாராட்டினாங்க. நாங்கள் படித்த திருப்பதி மெடிக்கல் காலேஜ் ஆனதுனால அங்கே தெலுங்கு தான் வந்து பேசுவாங்க. யாராவது தமிழ் பேசுனா நாங்கள் போய் பார்க்குறது. ஏன்னா தமிழ் பேசுகிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குவாங்க. யாருக்குமே தமிழ் அதிகமாக தெரியாது. இங்கிலீஷ் பேசலாம், ஆனால் அதே மாதிரி தெலுங்கு தான் அங்கே முக்கியமாக. அப்போ இவங்க தான் அங்கே தெலுங்கெல்லாம் பேசுவாங்க. தெலுங்கு பேச தெரிஞ்சால் நல்லா தமிழ் பேசுவாங்க. அப்படி என்னுடைய ஹஸ்பண்டை வந்து அங்கே தான் நாங்கள் பார்த்தது பேசினது எல்லாமே. அப்படி பழகி வர டைமில் என்னென்னா ஒரு தமிழ் பேசக்கூடிய ஃபேமிலி அப்போ பேரண்ட்ஸ் எல்லாம் வரும்போது அதை அப்படியே பழகிட்டோம். அப்புறம் வீட்டில் படித்து முடித்து வரும்போது திருமண காரியத்துக்காகலாம் ஒழுங்கு பண்ணாங்க. ஆனால் நான் சொன்னேன், இந்த மாதிரி இப்போ எனக்கு திருமணம் தேவையில்லை, வேண்டான்னு. அதான் நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் உடனே சொல்லுவாங்களே, ஏன் என்ன காரணம்னு உடனே பிடிச்சிக்கிட்டாங்க. என்ன விஷயம், நீ ஏன் இப்போ மேரேஜ் வேண்டான்னு சொல்லுறேன், நல்ல நல்ல சம்பந்தங்கள் இருக்குது. நான் சொன்னேன் பரவாயில்ல இப்போ பண்ணலைன்னு. அப்போ நான் இவங்களை பற்றி நான் பேசினேன், வீட்டில் பேசினேன். அப்போ பயங்கரமான பிரச்சனை, நான் பயங்கரமான அடி எல்லாம் பிரச்சனைலாம் வந்துச்சு. ஆனால் நான் ஒன்றுமே சொல்ல. ஆனால் நான் ப்ரேயர் பண்ண, ஆண்டவரே திருமண காரியத்தை ஆண்டோடைய சமூகத்தில் வைக்கிறேன், ஆண்டவருக்கு சித்தமாக இருந்தால் நீங்கள் அது எனக்கு திருமணத்தை நீங்கள் ஒழுங்கு பண்ணுங்கப்பா அப்படின்னு நான் அது மாதிரி மெடிசன் முடிச்சுட்டு வரும்போது எங்கள் பேரண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து பேசி, அவங்க ஒரு பிராமின், அவங்க ஹிந்து பிராமின், நாங்கள் ஹிந்துஸ். ஆனால் எங்கள் வீட்டில் சொன்னாங்க, நம்ம அவங்களோட கல்யாணம் பண்ணுறது ஏணி வச்சா கூட எட்டாது, அந்த மாதிரி இடத்துல நீ இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் இஷ்டப்பட்டிருக்கீங்க. ஆனால் சரி, நாங்கள் பேரண்ட்ஸாக நாங்கள் இந்த கல்யாணத்தை ஒழுங்கு பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சந்தோஷமாக கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனால் நான் கல்யாணம் பண்ணின பிறகு தான் என்னுடைய ஹஸ்பண்ட் எப்படிப்பட்டவர் அப்படின்னு நான் வந்து ரொம்ப உணர்ந்துக்கிட்டேன். ஏன்னா அவர் பார்க்க நல்லா இருப்பார், அழகாக இருப்பார், அது ஒன்று தான் எனக்கு தெரியுமே தவிர அவர் எவ்வளவு வந்து ஹிந்துவில் வைராகியமாக இருப்பாங்கன்னுள்ளது எனக்கு தெரியாது. ஏன்னா நான் ஒரு மறைமுகமான வந்து ஒரு ஆண்டவரை நேசிக்கிற ஒரு ஒரு தரங்களாக நான் இருந்தாலும் என்னுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து வேதாகமோ பைபிளோ ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்தாலே பிடிக்காதுன்னு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். ஏன்னா பைபிள் எடுத்து ஏன்னா அவங்க அவ்வளவு வைராக்கியமான ஒரு ஹிந்து குடும்பத்தில் வளர்ந்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னென்னா ஆர்எஸ்எஸ்ல இருந்திருக்காங்க, திருப்பதி தேவஸ்தானத்தில் அவங்களுடைய அப்பா வந்து எக்ஸிக்யூட்டிவ் மெம்பராக இருந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு அது மாதிரி இந்த கோயில்லையும் வழிபாடுகள்லையும் ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்களாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, என்னென்னா அந்த திருப்பதி தேவஸ்தானத்தில் வந்து அவங்க அப்பா வந்து எக்ஸிக்யூட்டிவ் சேர்பர்சனாக இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு வைராக்கியமாக இருந்தாங்க. எப்போவுமே ஜனவரி டு டிசம்பர் எப்போவுமே ஏதாவது ஒரு கோயிலுக்கு என்ன பண்ணுவாங்க, விரதம் இருந்து அந்த கோயிலுக்கு போகிறது. யாரெல்லாம் படித்து முடித்தாலும் அவங்க ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் அவங்களுக்கு வந்து ஒரு ஈடுபாடு இல்லை. ஏன்னா அந்த மெடிசன் அவங்க படித்தது என்னென்னா ஒரு ஸ்டைலுக்காக, ஒரு பெருமைக்காக தான் அவங்க படிச்சிருக்காங்க. என்னென்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், நம்ம உட்காந்துருந்து நம்முடைய வேலையை பார்க்கணுன்னு உள்ள எந்த ஒரு அவங்களுக்கு ஆர்வமுமே அதில் இல்லை, ஈடுபாடுமே இல்லை. ஏன்னா அப்படி அவங்க பழகின ஆளுகள் அந்த மாதிரி எல்லாரும் என்னென்னா கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஏன்னா பணம் இருக்குது, படிப்பு இருக்குது, அந்தஸ்து இருக்குது, ஏன் இவங்களுக்கு வேலை பார்க்கணும், அந்த மாதிரி இவங்க வந்து நினச்சிட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகிறது, ஏதாவது ஒரு ட்ரஸ்ட்டில் இருக்கிறது, ஃபோன் வர்றது, அப்படியே ரூம்ஸ் போட்டு ஒவ்வொருத்தட்டையும் பேசி, அது மட்டும் இல்லாமல் கட்சிகளில் எந்த மீட்டிங்னாலும் இவங்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. ஆனால் எங்கள் அத்தை என்ன சொன்னாங்கன்னா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீங்கள் படிச்சிருக்கீங்க, ஆனால் என்னென்னா வேலைக்கெல்லாம் நீங்கள் என்கிட்ட சொன்னாங்க, போகக்கூடாது, எங்கள் வீட்டில் மருமகள் யாரையும் நாங்கள் வேலைக்கெல்லாம் விட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சரி ஓகே வேலைக்கு போகலான்னா பரவாயில்ல, பெரியவங்க நம்ம சொன்னால் ஒரு விஷயம் நம்மக்கிட்ட சொன்னாங்க, நம்ம கீழ்ப்படியணும் இல்லையா, நான் அதனால சரின்னு சொன்னேன். நான் அதை கூட நான் என்னுடைய இஷ்டத்தில் நான் கஷ்டப்படலை. என்னென்னா எப்படி இருந்தாலும் நமக்கு என்ன ஆண்டு சித்தமாக வச்சுக்காரோ அது நடக்கும். இதுலேயே ஆண்டுக்கிட்ட நான் வந்து ஒரு வைராக்கியமாக இருந்தேன், ஆண்டவரே நீங்கள் தான் வழி நடத்தணும் அப்படின்னு. அங்கே அந்த வீட்டுக்குள்ளே போய் பழகுறதுக்கும், அங்கே நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக அந்த வீட்டில் எல்லா காரியத்தை பார்க்குறதுக்கும் நான் வேணான்னு நினச்சேன். ஆண்டவரே நீங்கள் இந்த இடத்துல என்னை கூட்டி வந்திருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும்ப்பா, எப்படியாவது இந்த இடத்துல ஒரு ஆத்மாவாக நான் ஆதாயம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் நான் அங்கே வந்து நான் பழகிட்டு இருக்கிறேன். ஆனாலும் அந்த சிச்சுவேஷன் என்னென்னா அப்படி எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஃபுல்லாக ஒரு ரூமே வந்து என்னென்னா
சாமிகள், கோயில், அந்த நல்ல விளக்கெல்லாம் நம்மளை விட ஹைட்டுக்கு வந்து இருக்கும். அப்படியெல்லாம் அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். அந்த ஐடியல்ஸ் எல்லாம் நம்ம க்ளீன் பண்ணணும், பொட்டு வைக்கணும். அதெல்லாம் நமக்கு அது ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். இருந்தாலும் நான் நினைப்பேன், ஆண்டவரே என்னால் இதை செய்ய முடியுமா? ஏன்னா அவ்வளோ இதுக்கு வேலை பார்க்குறதுக்கு முடியாது. இருப்பாங்க எல்லாரும் சேர்ந்து நம்மளும் ஹெல்ப் பண்ணணும். ஒத்தைக்கே செய்யண்டா, எல்லாமே ஹெல்ப் பண்ணணும். அப்படின்னு தான் நினச்சேன், ஆண்டவரே இதை நம்ம செய்யணும். ஒபே பண்ணணும் ஃபஸ்ட்டில் என்னவா இருந்தாலும். அப்போ அப்படி போயிட்டே இருந்துச்சு. நான் அப்போ நினைக்கிறேன், ஆண்டவரே நம்ம ஒரு கிறிஸ்டியனாக இருந்தோம்னா நமக்குன்ட்டு ஒரு ப்ரேயர் டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வீட்டில் 1 மணி நேரமாக நம்ம ஆண்டவரோட இருந்து நம்ம ஜெபம் பண்ணணும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பே அங்கே எனக்கு இல்லை. ஒரு பைபிளை ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு கூட எனக்கு என்ன பண்ண முடியாது. அப்படியெல்லாம் ஒரு நெருக்கடி. ஏன்னா என்னுடைய ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, பைபிள் பார்த்தாச்சுன்னா அவ்வளோதான், அவர் ரொம்ப கோவப்படுவார். ஏன்னா அவர் அவ்வளவு வைராக்கியமான மனுஷனாக இருக்கிறாருன்னு. எப்படின்னா ஒரு தடவை வந்து இந்த ஜெபம் பண்ணிவிட்டு அந்த ப்ரேயர் பண்ணிவிட்டுலாம் யாராவது ஒரு காரில் நம்ம போகும்போது பைபிள் எடுத்துகிட்டு யாராவது ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் கட்டிட்டு யாராச்சும் எதுக்க வந்துட்டாங்கன்னா சொல்லுவாங்க, இந்த மாதிரிப்பட்ட இந்த தாத்திரியம் பிடிச்சதுகள்லாம் எதுக்க வருது, ஐயோ எங்கே போகிறது, வெள்ளையும் கட்டிட்டு எதுக்கு இந்த பைபிளையும் தூக்கிட்டு எதிரில் வருதுங்க அபிஷ்டு அப்படின்னு சத்தம் போடுவாங்க. ஏன்னா ஒரு பைபிளை தூக்கிட்டு ஒரு லேடிஸ் யாராச்சும் வந்தால் அப்படி கத்துவாங்க. ஏன்னா எதிரில் வர்றது கூட பார்த்து தான், யாராச்சும் நல்லவங்க வந்தால் தான் வண்டியே எடுப்பாங்க. அந்த மாதிரிப்பட்ட ஒரு ரொம்ப ஆச்சாரமாட்டு இருந்தாங்க. அப்போ நினைப்பேன், ஐயோ இவங்க ஆண்டவங்க பிள்ளைகளை பார்த்து இப்படி திட்டுறாங்களே, அப்போ எப்படி இருக்கும், நம்ம ஒரு பைபிள் எடுத்தால் அவ்வளோதான் அப்படின்னு திட்டுவாங்க. அப்படி கேரல்ஸ் எல்லாம் வந்தாச்சுன்னா இவங்க நிற்கிறாங்களான்னு பார்ப்பாங்க. பாஸ்டர்ஸ் எல்லாம் பொட்டு எல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, இவங்க நிற்கிறத பார்த்தோன்னே அந்த பக்கமே வர மாட்டாங்க. ஏன்னா டியூப்லைட் எடுத்து விரட்டிடுவாங்க. இங்கே வந்தீங்கன்னா பாஸ்டர் டியூப்லைட் தான் உடஞ்சி போயிடும் அப்படின்னு. அதனால எந்த பாஸ்டர்ஸும் அந்த லைனுக்கே வர மாட்டாங்க. அப்படியெல்லாம் ரொம்ப என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஹிந்துவில் வைராக்கியமாக இருந்தாங்க. யாரையுமே பிடிக்காது, கிறிஸ்டியன்ஸையே அவங்களுக்கு பிடிக்காது. அவங்களுக்கு ஒரு 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 கோட்பாடு என்னென்னா, இந்தியா வந்து ஹிந்துஸ்க்கு மட்டும்தான், இவங்கெல்லாம் சும்மா இங்கே வந்திருந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப பெரிய ஆளாயிட்டு இருக்கிறாங்கன்ட்டு அவங்க ரொம்ப ஒரு கோபம். அது அந்த அப்படி நினைப்பேன், ஆண்டவரே இது ஏன் இவ்வளோ இவங்க இப்படி இருக்கிறாங்க, தெரியாது, கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அதெல்லாம் எனக்கு தெரியவே செய்யாது. அதனால் நினச்சேன், ஆண்டவரே நீங்கள் தான் அவங்களுடைய இதயத்தில் ஆளுகை செய்யணும். டெய்லி நான் அவங்களுக்கு தெரியாமலே நான் வசனங்கள்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுவேன். நான் அவங்களுக்கு தெரியாது, அமைதியாக இருக்கும்போது நான் ப்ரே பண்ணிக்குவேன். அந்த ஒரு வார்த்தையாவது அவங்கள வந்து என்ன பண்ணணும், தொடணும். ஏசப்பா எவ்வளவோ ஸ்ட்ரகிள், எவ்வளவோ போராட்டம் தான். ஆண்டவரை அவங்க ஏற்றுக்கொள்கிறது மாதிரியே இல்லை. அப்போது நான் நினைக்கிறேன், இந்த வீட்டில் வந்து ரொம்ப நமக்கு வந்து எல்லாமே இருக்குது, ஆனால் ப்ரேயர் பண்ண முடியல. எனக்கு ஒரு ப்ரேயர் பண்ணுறதுக்கு ஆண்டவரே எனக்கு ஒரு 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 வழிவாசல் எனக்கு ஓப்பன் பண்ணித்தாங்க ஏசப்பான்னு நான் ஆண்டோட ப்ரேயர் பண்ணேன். எதுவாக இருந்தாலும் நம்ம ஆண்டோட தானே கேட்க முடியும். மனுஷன் முன்னாடி இன்றைக்கி நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபை நம்ம ஒரு ஃபேமிலியாக இருந்தாலும் நம்ம ஹஸ்பண்டுக்கிட்ட ஒரு விஷயம் பேசணுன்னாலும் பாருங்கள், என்னுடைய ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், நாம் அந்த வார்த்தையை கடவுள்கிட்ட தான் கேட்குறோம். அப்பா நீங்கள் ஹஸ்பண்டுடைய மனசில் நீங்கள் ஆளுக செய்யுங்க. ஆனால் நம்ம நினைக்கும் போது கர்த்தர் நேர்த்தியாக அவங்களே பேசுவாங்க அந்த வார்த்தையை. அப்படி என்னுடைய வாழ்க்கையில் அப்படி நிறைய அதெல்லாம் வந்து நம்ம வந்து கடவுளை நோக்கி பார்க்கும்போது எல்லா காரியம் அது நேர்த்தியாக நடந்துடும். இது இன்றைக்குள்ள ப்ராக்டிக்கல் லைஃப்பை சொல்கிறேன். அன்றைக்கும் நான் வந்து கடவுள்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எப்படியாலும் இவங்க இருதயத்தில் நீங்கள் ஆளுக செய்யுங்கப்பா, தொடணும் ஆண்டவரே. நிறைய நாள் ஜெபம் பண்ணியிருக்கேன். எனக்கு எப்படியாவது ப்ரேயர் பண்ணுறதுக்கு ஒரு டைம் எனக்கு வேணும், நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. அப்படி இருக்கும்போது என் ஹஸ்பண்டே வந்து ஒரு நாள் சொல்கிறாங்க, எங்கேயோ வெளியில் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஒரு கிராமங்கள்லாம் போய் பார்த்து அவங்களுடைய இயக்கங்கள் சார்பாக போனப்போ சொன்னாங்க, அந்த இடத்துல வந்து ஹாஸ்பிட்டலே இல்லை, நம்ம போய் ஒரு கிளினிக் ஓப்பன் பண்ணால் நல்லாயிருக்கும், அங்கே இருக்க பேஷண்ட்டுக்கு மெடிசன்ஸ் இல்லை, நம்ம எல்லாமே செய்யலாம், எல்லாமே நார்மலாக எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கிற மெடிசனும் நமக்கு கொஞ்சம் நல்லதாக கொடுக்கணும், ஸ்டாண்டர்டாக மெடிசன்ஸ் கொடுக்கணும், அதே நேரம் ரீசனபிளாக சார்ஜ் பண்ணணும். ஒரு ஆளுக்கு நீ வந்து 25 ரூபா வச்சு நீ உனக்கு போதுமா ஒரு நாளைக்கு? நான் சொன்னேன், எனக்கு பணத்துக்கு வேண்டி பிரச்சனை இல்லை, ப்ராக்டிஸ் தான் நல்லதாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. அப்படியே எங்கள் ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணுறேன். நினச்சேன், ஆண்டவரே நான் உங்ககிட்ட ஒரு நாள் விண்ணப்பம் தான் வச்சேன்ப்பா அப்படின்னு நினச்சேன். ஆண்டவரே எனக்கு அது ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணது மட்டும் இல்லை, எனக்கு ப்ரேயர் பண்ணுறதுக்கும் கர்த்தர் உபகாரம் பண்ணார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவ்வளோ அழகாக நம்ம ப்ரேயர் பண்ணும்போது அந்த வழி வாசலை அழகாக ஓப்பன் பண்ணி கொடுத்தார். எப்படி சொல்கிறது, அதெல்லாம் என்றைக்கு நினச்ச அந்த சந்தோஷத்தில் அந்த கண்ணீரெல்லாம் வந்து, ஆண்டவரே எனக்காக நீங்கள் எல்லாமே செய்கிறீங்களேப்பா அப்படின்னு. ஏன்னா மேரேஜ் ஆன பிறகு அப்பா அம்மாவுமே வந்து எப்பமா தான் வருவாங்க, அவங்களாம் ரொம்ப இது இல்லை, இருந்தாலும் வந்து போய் எடுத்து இருப்பாங்க. ஆனால் நான் வந்து எந்த கஷ்டமோ நஷ்டமோ எது வந்தாலும் நான் யார்ட்டையுமே அவ்வளோ ஷேர் பண்ணுறதில்ல. வேலை பார்க்கணும்னு மனசில் ஐடியாவாக இருந்துச்சு. மேலே பார்த்தாலும் தனிமை ஒரு டைமில் ஒரு 10 நிமிஷமாவது பைபிள் வாசிக்கலாமே ஆண்டவரை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஆண்டவர் இல்லை, இவங்களாகவே ஒரு ஹாஸ்பிட்டல். இப்போ வீட்டில் பேரண்ட்ஸும் ஓகே, அத்தை மாமாலாம் சரி பண்ணுங்க, ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிற நேரம் அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருச்சு அவங்க சொல்லும்போது.
அப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணாங்க. அந்த ஓப்பன் பண்ணும்போது நினைக்கிறேன் ஆண்டவரே, நிறைய பிள்ளைங்களுக்காக ஸ்டாஃப் நர்சஸ் வேணும். அதுக்காக என்ன பண்ணாங்க, அவங்க வந்து விளம்பரம் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது நினைக்கிறேன் ஆண்டவரே, நிறைய பிள்ளைங்க நமக்கு வரணும். அதே நேரம் என்னென்னா கிறிஸ்டின் பிள்ளைங்களாக வந்தால் நல்லா இருக்குமே ஏசப்பா. நான் அதெல்லாம் ஆண்டவர்ட்ட தான் சொல்கிறேன். கிறிஸ்டின் பிள்ளைங்களாக வந்தால் நல்லா இருக்குமே ஏசப்பா எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு. நிறைய பிள்ளைங்க வந்து என்ன பண்ணுனாங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் பண்ணணும். ஆனால் அப்படி பார்க்கும்போது இவங்க சொன்னாங்க, பாரு நிறைய கிறிஸ்டின் பிள்ளைங்க வந்திருக்காங்க, ஹிந்து பிள்ளைங்க நிறையா இருக்காங்களா பாரு அப்படின்னு. எல்லாரும் பார்த்தாங்கன்னா குவாலிஃபிகேஷன் பார்க்கும்போது நல்ல குவாலிஃபைட் பிள்ளைங்க கிறிஸ்டின் பிள்ளைங்க இருந்தாங்க. அது மாதிரி இது ரெண்டையும் நாங்கள் வந்து கம்பேர் பண்ணும்போது கிறிஸ்டின் பிள்ளைங்க நிறைய இருந்தாங்க. அப்போ நாங்கள் அப்போ பார்த்தோம், ஒரு 10 பேர் வேணும். அப்படியும் ஒரு 7 பேர் கிறிஸ்டின் பிள்ளைங்க, 3 பேர் ஹிந்து பிள்ளைங்கள அப்படி எடுத்து போட்டோம். இவங்க சரி அப்போ ஓகே, அதுக்கு ஒன்றுமே சொல்லலை, நல்லபடியாக எடுத்து போட்டாச்சு. அப்புறமா நான் பிள்ளைங்கள்ட்ட சொன்னேன், ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணியாச்சு. அங்கே இருக்கக்கூடிய ஒரு தலைவர், அந்த ஊர் தலைவரை வச்சு ஓப்பன் பண்ணி எல்லாம் கிராண்டாக பண்ணியாச்சு. அப்படி இருக்கும்போது என்னென்னா அந்த நான் சொன்ன பிள்ளைங்கள்ட்ட, நீங்கள் கிறிஸ்டின் பிள்ளைங்க ப்ரேயர் பண்ணுங்கள், ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணுறதும் போதும் ப்ரேயர் பண்ணணும், மூடும்போதும் ப்ரேயர் பண்ணணும், தொடக்கமும் முடிவும் ஜெபத்துலேயே இருக்கணும். சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிள்ளைங்களுக்கு ஒரே சந்தோஷம். சண்டே நீங்கள் லீவ் எடுத்துக்கோங்க, அந்த லீவ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பிள்ளைங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு. சர்ச்சுக்கு போகிறதுக்குலாம் எந்த கஷ்டமும் இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க. அப்போ இதெல்லாம் அவங்க ஹஸ்பண்ட் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் ப்ரேயர் பண்ணுறது மட்டும் அவருக்கு பிடிக்காது. நீங்கள் சார் இருக்கும்போது ப்ரேயர் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு வேர்டை மட்டும் பிள்ளைங்களுக்கு சொல்லிட்டேன். சரி ஓகே மேடம், நாங்கள் பார்த்துக்குறோம். நாங்கள் வரும்னு அவங்க ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஆனால் நல்ல பிளஸடாக இருக்கும். ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட் வருவாங்க, நல்ல பேர். எப்படி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் நல்லபடியாக பேஷண்ட்ஸ் க்யூர் நல்லா ஆவாங்க. ஆனால் நான் வந்து ஒரு நாளாவது நினைப்பேன், ப்ரேயர் பண்ணதுக்கு எனக்கு பைபிள் வச்சுருப்பேன் டேபிளில், மெடிசன் புக்ஸும் என் டேபிளில் இருக்கும், பைபிள் பக்கத்தில் இருக்கும். என் ஹஸ்பண்டு டேபிள் இவங்க வரும்போது பைபிள் பக்கத்துலேருந்து என்ன பண்ணுவாங்க, டேபிளுக்கு இருக்க ட்ராயரில் இந்த பைபிளை தூக்கி முதல்ல வச்சுருவாங்க. அது இருக்கட்டும் அப்படின்னு, ஏன் இங்கே வச்சுருக்கேன், சரி இருக்கட்டும் பிரச்சனை இல்லைன்னு அவங்க போன பிறகு தூக்கி வைக்க, சரி அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன். இதை நான் வச்சுருக்கிறேன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா கோயிலில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய பூஜை மந்திரங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்து டேபிளில் வச்சுருப்பாங்க. நீ சும்மா இருக்கும்போது இதெல்லாம் ரீட் பண்ணணும். சரி ஓகே, அவர் என்ன சொன்னாலுமே சரிதான், நான் ஒன்றுமே சொல்கிறது இல்லை. நான் அப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருப்பாங்க இல்லையா. சரி கேட்பாங்க, எல்லாம் படித்து ஆமாம் படித்தாச்சு. சரி அவங்களுக்கு காணாமல் சொல்கிறது எனக்கு தெரியாது இல்லையா. அவங்க எல்லா மந்திரத்தையும் சொல்லிகிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் தெரியும், எனக்கு தெரியாது. சரின்னு நான் சொல்லுவேன். ஆனாலும் அவங்க சொல்கிறதுக்கு எந்த தப்பு பண்ணுறாங்க, ப்ரேயரெல்லாம் பண்ணுறது அவங்களுக்கு தெரியாது. பேஷண்ட்ஸ் நிறைய வருவாங்க. நான் என்ன பிபிலாம் பார்த்தாலும் ஃப்ரீயாகவே பார்த்து கொடுப்பேன். என்னென்னா எங்கள் அப்பா அம்மாலாம் பிபி சுகர் பேஷண்ட்டு, அம்மா அப்படியே அத்தை மாமா எல்லோரும். அப்போ அவங்களுக்கு ஒரு என்ன பண்ணுறோம், ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணுறது மாதிரி எல்லாருக்குமே நான் ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பேன். ஆனால் பேஷண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த டைம்லேயே 25 ரூபா கொண்டு வந்தோம்மா, சும்மா இருங்கம்மா, வெளியே ஹாஸ்பிட்டல் போனால் எவ்வளோ ரூபா வாங்குறாங்க, இது இருக்கட்டும்னு பிபி பட்டாசுக்கு கீழே ரூபாய் வச்சுட்டு போவாங்க. சரி அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன், நான் வேணான்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நல்லா பார்க்குறீங்கல்லம்மான்னு சொல்லுவாங்க. எனக்கு அது ரொம்ப நிம்மதியாக இருக்கும். ஆனால் அந்த பேஷண்ட் கிட்ட சொன்னேன், வீட்டுக்கு போங்க நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள். என்ன பார்த்தா அவங்க சொல்லுவாங்க, இத்தனை பொட்டு இவங்க வச்சுருக்காங்க, ஏசப்பாவை பற்றி சொல்கிறாங்க. ஏன்னா டெய்லி ஒரு பொட்டு இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று எல்லாம் இருக்கும், நிறைய பொட்டெல்லாம் இருக்கும். ஏன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கலர் கலராக வாங்கிட்டு வருவாங்க. குங்குமம்லாம் என் வீட்டுக்கார் அதெல்லாம் வச்சு வருந்தோடனே எங்கள் மாமியார் பார்ப்பாங்க, எல்லாம் வச்சுருக்காளான்னு. ஓகே எல்லாம் வச்சுருக்காங்க. அப்போ அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஏன்னா ஒவ்வொரு கலர் கோயிலில் இருந்தால் ஒவ்வொரு கலர் வச்சுருப்பாங்க, நீட்டாக இருக்கணும், நீட்டாக பொட்டெல்லாம் வச்சுருப்பாங்க. ஓகே அப்போ இவங்க என்ன இவ்வளோ குங்குமம்லாம் வச்சுருக்காங்க, இப்படி ஏசப்பாவை சொல்கிறேன், ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவேன். அவங்க சரி சொல்லுவாங்க. அவங்கள எனக்கு ஒரு ஆசை என்னென்னா, ஒரு நாள் ஒரு ஆத்மா கிட்டையாவது ஏசப்பா நல்லவர்னு சொல்லிடுறாங்க. நான் அதனால சொல்லுவேன், ஏசப்பா நல்லவர், நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், நோயெல்லாம் தீர்ந்துடும், மாத்திரை இல்லை, ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ணிவிட்டு மாத்திரை போடுங்க அப்படின்னு. அப்போ ஒருத்தர் வெளியில் போய் கேட்டிருக்காங்க, என்ன டாக்டர் அம்மா ஏசப்பா பற்றி சொன்னாங்க. ஆமாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, எங்கே பார்த்தாலும் எப்படியா ஒரு ஆளுக்கு அது என்ன ஏசப்பாவை பற்றி சொல்லுறது நம்ம மேலே விழுந்த கடமைன்னு நான் பைபிளில் வாசிச்சிருக்கேன். ஒரு ஆளுக்காவது பார்த்து ஏசப்பா நல்லவர் சொல்லிடணுமே, ஒரு ஆத்மாவுக்காது அப்படின்னு எனக்கு ரொம்ப ஒரு என்னென்னா அது வந்து ஒரு வாஞ்சியாக இருந்துச்சு. அப்படி தான் சொல்லி அந்த பேஷண்ட்டுக்கெல்லாம் நல்லபடியாக மெடிசன் பண்ணி நல்லா போய்ட்டுருக்கு. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, திடீர்னுட்டு ஒரு எமர்ஜென்சி கேஸு, ஒரு பேஷண்ட் ரொம்ப முடியாமல் இருக்கிறாங்க. அப்போ அதையும் பார்த்து அது ஓகே நார்மல் ஆகிட்டு, அப்போ ஒரு பாஸ்டர் வந்து என்ன பண்ணுறாங்க, மேடம் நான் வந்து இங்கே ப்ரேயர் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. என் பேஷண்ட் இருக்கிறாங்க, பண்ணுங்க அப்படின்ட்டு. நான் ஆப்போசிட் லைனில் இருக்கிற பேஷண்ட் பார்க்கும்போது இவங்க வந்து ப்ரேயர் பண்ணுறாங்க, நான் அப்போ கூட நிற்கிறேன், என் ஹஸ்பண்ட் அப்போ வராங்க முன்னாடி, அவ்வளோதான். அப்போ இது யார் இது ப்ரேயர் இவங்க வர்றதை பார்த்தாலே பயமாக இருக்கும். என்னென்னா அந்த பொட்டு எல்லாம் வச்சு பயங்கரமாக இருக்கும். அப்போ இந்த பாஸ்டர் ப்ரேயர் பண்ணுறார், ப்ரேயர் பண்ணணுன்னு
நான் கூட நின்றுட்டு என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம் முடிச்சாச்சு. சோத்திரம் நானும் சோத்திரம் சொல்லிட்டேன். இதை சோத்திரம் சொல்கிறது அவராது ஜன்னலில் நின்று என்னை பார்க்குறாங்க. அவ்வளோதான் ஏசப்பா. நான் அப்போ நினச்சேன் சரி. வந்தாங்க சிஸ்டர்ஸுக்கு பேர் 5-6 கத்து ரூமில் போய் எங்கே அவங்க பேஷண்ட் எங்கே வேற ஒன்று பேஷண்ட் எங்கே சிஸ்டர் அது ஓபி இந்த எங்கே அவங்களுடைய சாட்டெல்லாம் எங்கே அப்படின்னு அப்போ நினைச்சேன் மேடம் சார் வந்தாச்சு நீங்கள் உள்ளே நின்று இப்படி ப்ரேயர் பண்ணதான் பார்த்தாங்க. சரி ஓகே ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் வாங்கக்கூடாது. நாங்களும் கூடலாம் அந்த மெயில் பேஷண்ட்டை பார்க்க கூட போயிட்டோம். எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. சரி பேஷண்ட் எல்லா இன்ஜெக்ஷன்ஸ் டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்து பார்த்துக்கோங்கன்னு சொல்லி ஒரு எல்லா கன்சல்ட்டிங் இவங்க முடிச்சுட்டு உடனே ஆஃப்டர்நூன் கிளம்புற டைம் தான் வந்தாங்க. சரி வா முடிஞ்சாச்சா இங்கேன்னு கேட்டாங்க. என்ன முடிஞ்சாச்சு கேட்டாங்கன்னு தெரியாது. முடிஞ்சாச்சான்னு தான் கேட்டாங்க. ஓகே மத்தியானம் போகலாம் அப்படின்னு புறப்பட்டாச்சு. வீட்டுக்கு வரும்போது காரை ஓட்டும்போது நினச்சேன் ஆண்டவரே என்னை வண்டியை இடித்து கொன்னாலும் கொண்டு போடுவாங்க போல இருக்கே ஏசப்பா சோத்திரம். நான் அப்போ என்ன தெரியுமா பக்கத்தில் இருந்து என் ஆத்மா அப்பா கர்த்தர் என்னை இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் அவர் என்னை புல்லுள்ள இடங்கள் மேய்த்து அதை தானே பக்கத்தில் இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் மனசில் இருந்து. சத்தம் வெளியே கிட்டாலும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. சோத்திரம் சொல்கிற ஆண்டவரே என் பக்கத்தில் நீங்கள் தான் இருக்கணும். அவங்களுக்கு ரொம்ப கோபம் அதை ஒன்றுமே பண்ண முடியாது. என்னோட நீங்கள் தான் இருக்கணும் ஏசப்பா. ஒன்றுமே சொல்ல வீட்டுக்கு வந்தாச்சு. சாப்பாடு ரெடி பண்ணி வச்சாச்சு சாப்பிடுங்கன்னு சொன்னேன். சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு கையெல்லாம் துடைச்சிட்டு கேட்குறாங்க ஹாஸ்பிட்டலில் என்ன நடக்குதுன்னு கேட்டாங்க. ப்ரேயர் பண்ணினாங்க. யாருக்கு அப்படின்னு. அது ஏசப்பாக்கு. ஏசப்பான்னு நான் என் வாயில் சொன்னது தான். அதுக்கு வரை என்ன நடந்து எனக்கே தெரியாது. அடித்த அடியில் எனக்கு ஒன்றுமே தெரியாது. அடி எங்கெல்லாம் விழுதுச்சு எனக்கே தெரியல. ரொம்ப அடிச்சிட்டாங்க. அப்புறம் கேட்டாங்க அடிச்சிட்டு உனக்கு ஏசப்பாவா உன் அப்பா பேர் என்ன அப்பான்னா யார் உனக்கு அவர் அப்பாவா உனக்கு எத்தனை அப்பா இருக்கிறாங்க அப்படின்னா வேறு ஒன்றுமே சொல்லலை. அவன் ரொம்ப சாந்தமாக இருப்பாங்க. கோபம் வந்தால் அவ்வளோதான் என்ன நடக்குன்னே தெரியாது. கோபம் வந்தவோ அவ்வளோதான். நான் அப்போ ஒன்றுமே சொல்ல அழுதுட்டு என் பாட்டுக்கு படுத்துட்டேன். மத்தியானம் சாயங்காலம் நான் எழும்பும்போது ப்ரே பண்ணுற ஆண்டவரே நல்லா அடிச்சிட்டாங்க இவங்க நான் என்ன செய்யணும். இவங்க என்னை அடித்தது மட்டும் பரவாயில்ல அடித்தா கூட வழி மாறிடுமே. கேட்டாங்க உனக்கு யார் அப்பா அப்படின்னு கேட்டாங்களே அப்படிதான் நான் என்ன பண்ணணும் அப்பா. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு ரொம்ப கவலையில் கேட்குறேன் நான். அப்போ ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவர் என்ன சொல்கிறேன் ஐ எம் த ஹெவன்லி ஃபாதர் அப்படின்னு சொல்கிறேன். நான் தான் எல்லாருக்குமே அப்பாவாக இருக்கிறானே சர்வ வல்லமையுள்ள தேவன் நான் தானே அப்பா அப்படின்னு. அப்போ நினச்ச ஆண்டவர் இவர் எவ்வளோ அடி அடித்தாலும் பரவாயில்ல எவ்வளோ திட்டினாலும் பரவாயில்ல என்ன செஞ்சாலும் பரவாயில்ல அப்பா நீங்களே எனக்கு பதில் கொடுத்துட்டீங்க. நான் அதுக்கு பதிலே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசாமல் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு டீ போட்டு கொடுத்து என் பாட்டு ஈவினிங் கன்சல்ட்டிங் போயிட்டேன். அவ்வளோதான். அப்போ தான் நினச்சேன் இப்போ வந்துட்டு மறுபடியும் அப்படின்னு ஆண்டவர். அப்போ தான் நான் டியூட்டிக்கு வரும்போது ஆண்டவர் உணர்த்துறாரு. நான் நினைக்கிறேன் எவ்வளோ நான் ப்ரேயர் பண்ணுறேன் ஆண்டவரே இவங்களை எங்களுக்கு ஆண்டுக்குள்ளே வர மாட்டேங்கிறாங்க. ஏதாவது ஒரு காரணம் வேணும் ஆண்டவரே. என் ஃபேமிலியில் நீங்கள் என் வீட்டுக்காரர் உங்களை ஏற்றுக்கொள்ளணுன்னா ஏதாவது ஒரு காரணம் எனக்கு வேணும் ஏசப்பா உபகாரம் பண்ணுங்கப்பான்னு ப்ரேயர் பண்ணிகிட்டே வரேன். ஆனால் அப்பா ஆண்டவர் உணர்த்துறாரு. சாதாரண ஒரு காரியமாக இதெல்லாம் லேசான காரியமான எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே உங்களுக்கு லேசான காரியம் இல்லையாப்பா. பலன் இருக்கிறவங்களுக்கும் பலன் இல்லாதவங்களுக்கும் உதவி செய்வது லேசான காரியம்னு சொல்லி பாடிக்கிட்டே நான் கேட்கும்போது தான் அது உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணுறேன்னு ஒரு இதயத்தில் எனக்கு ஆண்டவர் பேசுகிற மாதிரி இருந்துச்சு. உபவாசம் அப்படின்னு உபவாசத்து மூலமாக தான் அது பண்ணேன். அப்போ உபவாசம் எடுக்கலான்ட்டு ப்ரேயர் பண்ணுறேன். அடுத்த நாள் நான் யூஸ்வலாட்டு மார்னிங் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை டெய்லி டியூட்டிக்கு போகணும்ல காலைல பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து நீ சாப்பிடலையான்னு கேட்பாங்க. அப்போ நான் சொன்னேன் இல்லை நான் இன்றைக்கி விரதம் இருக்கிறேன். அப்படியா விரதம்மா ஏன்ட்டு நீ சொல்லவே இல்லையே அப்படின்னா எந்த இப்போ என்ன விஷயம் சின்ன பிள்ளை இருக்கிறான்ல. அப்போ எனக்கு 2 பிள்ளைல பெரிய பிள்ளை 2வது குழந்தை இறந்து போயிடுச்சு. 3வது அவன் சின்னவனுக்காக தான் நான் ப்ரேயர் பண்ணுறேன். ப்ரேயர் பண்ணிட்டேன். அப்படியா எது காரியம் இல்லை யாருக்கு இருக்கிற அப்படின்னாங்க. அப்படின்னு ஃபஸ்ட்டு திங்கள் சிவபெருமானுக்கு. அப்படியா ஓகே எப்போ இதுலேருந்து டைம் என்ன மத்தியானம் சாப்பிடவே இல்லை. ஆமாம் நான் மத்தியானம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு நான் சாப்பிட்டுக்கிறேன். சரி அது மாதிரி டெய்லி நடக்குது. டியூஸ்டே அம்மாவுக்கா சரி ஓகே. புதன்கிழமை யாருக்கு அப்போ அவர் அது ஒரு கோயில் பேர் அந்த கோயில் பேர். வியாழக்கிழமை யாருக்கு குரு பகவானுக்கு. வெள்ளிக்கிழமை யார் முருகனுக்கு. சரி அப்போ நீ சனிக்கிழமை ப்ரேயர் ஆமாம் சனிக்கிழமை யாருக்கு நீ ப்ரேயர் பண்ணுற. நான் அவனை சொன்னேன் ஸ்ரீனிவாசமூர்த்திக்கு பண்ணுறேன் அப்படின்னு. ஸ்ரீனிவாசமூர்த்தி ஆமாம் பெருமாளுக்கு பண்ணுறேன். ஆனால் அவர் பேர் ஸ்ரீனிவாசமூர்த்தியா. அவர் சிரிக்கிறார் அப்படியா. அப்போ அவர் நினச்சிருக்காரு என்ன தெரியுமா என் ஒய்ஃபு ஒரு அடி கொடுத்தேன் ஒரு நாளைக்கு எவ்வளவு கோயிலில் பக்தி ஆகிட்டா இவா அப்படின்னு. டெய்லி எல்லா கோயில் திருவிழாலாம் வச்சுக்கிட்டு சரி சாமி கும்பிட்டுட்டு போயிடுறது. காலை சாமி கும்பிடணும் கரெக்டாக எல்லாம் பண்ணிட்டு போகிறேன். ஆனால் நான் ஃபுல்லாக உபவாசம் எடுத்து வாரந்தோறும் எல்லா நாளும் ப்ரேயர் முடிச்சு தான் சாப்பிட்றது. இப்படியா போயிட்டே இருக்குது. அப்போ நினைக்கிறேன் எனக்கு அப்படி இருக்கு. அது எனக்கு பெரியவன் பையன்
ரெண்டாவது வந்து பெண் குழந்தை. 2வது ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. அதுவும் வந்து என்ன ஆயிட்டுன்னா, அப்போ போய் நான் ஃபஸ்ட்டு பிறந்தது பையன் பிறந்தோன்னே வீட்ல ஒரே சந்தோஷம். அப்படியே ஹாஸ்பிட்டல் வாழ்க்கை அப்படியெல்லாம் போயிட்டே இருக்கு. அப்போ 2வது ஒரு பெண் குழந்தை 5 இயர்ஸ் அவன் பிறந்து 5 வருஷத்துக்கு பிறகு பெண் குழந்தை பிறக்குது. பெண் குழந்தை பிறந்து அது ஒரு 3வது மாசத்துலயே என்ன பண்ணுதுன்னா, குழந்தை இறந்து போயிடுச்சு. அப்ப அதெல்லாம் சொல்றாங்க, "எங்க ஃபேமிலியில குழந்தையே செத்து போகாது. இவ தான் காரணம். குழந்தை இறக்கிறதுக்கு நான் தான் காரணம்" அப்படின்னு பேசுறாங்க. குழந்தைய சாவு குடுத்ததுன்னா, நான் அவ்வளோ வேதனைப்படுறேன். ஆனா, எல்லாரும் சொல்றாங்க, "நான் தான் காரணம். இவ வந்து எங்க ஃபேமிலியில வந்தனால தான் இந்த பேபி இறந்து போயிட்டு" அப்படின்னு. ஏன்னா, நாங்க இன்டர் காஸ்ட் மேரேஜ் ஆனதுனால, இதனால அப்படி ஆயிட்டு அப்படின்னு பேசுறாங்க. ரொம்ப வேதனை, ரொம்ப அழுகை எனக்கு. நான் அப்போ என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், "நாங்க அம்மா வீட்ல" நான் இங்கே இருக்கிறத பார்த்து அவங்களே சொன்னாங்க, "நீ வேணா நீ அம்மா வீட்ல கொண்டு உன்னை விடுறேன், நீ அமைதியா இரு" அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு அங்கே இருந்தாலும் எனக்கு குழந்தைய போய் பார்க்க போகணும். ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி, ஐசியூவில் இருந்தது மாதிரி. ஏன்னா அது வந்து பிராங்கோலைட்டிஸ் ஃபிட்ஸ் வந்து விலாச்சுழியம் விட்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து 3வது மாதம் வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஐசியூவில் இருந்து எவ்வளவோ ஸ்ட்ரகிள் பண்ணோம், எவ்வளோ போராடினோம். பேபி கிடைக்கவே இல்லை. பேபி இறந்து போச்சு. அந்த வேதனைக்கு வந்து வரும்போது தான் அதுக்கப்புறம் மறுபடியும் எனக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு எம்டி பண்ணுறதுக்கு. அப்போ இவங்ககிட்ட கேட்குறேன், "நான் படிக்க போகட்டுமா?" அப்படின்னு. அப்போ சொன்னாங்க, "சரி நீ போயிட்டு வா." படிக்கிறதுக்கெலாம் போனால் ஹஸ்பண்ட் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. இப்போ கூட சொல்லுவாங்க, "நீ தான் சர்டிஃபிகேட் பண்ணுறேன்னா பண்ணுன்னு" தான் சொல்லுவாங்க. அப்படியே அவங்களுக்கு அந்த படிப்பில் ரொம்ப இஷ்டம். "நீ படி" அப்படின்ட்டாங்க. அப்படி இருக்கும்போது தான் எனக்கு எம்டி பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைக்கிது. நான் உடனே கிளாஸ் கிடைக்கவே போகிறேன். படிக்க போனப்போ எல்லா கவலையும் எனக்கு மறக்குது. என்னென்னா, குழந்தைங்கள பற்றி அந்த அங்கேயே போய் குழந்தைங்களுக்கு பார்க்குறது, அந்த ட்ரீட்மெண்ட்டு பேபிஸுக்குள்ள பீடியாட்ரிக்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு, குழந்தைங்கள பற்றி உள்ள எல்லா படிப்பும் படிக்கணும் அப்படின்னு போய் பார்த்து அதுவும் வந்து எம்டி பண்ணிட்டு நான் வரேன். அப்புறமா வந்தாலும் அவங்க என்னென்னா, அதுக்கு பிறகு என்னென்னா, அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற மாதிரியே இல்லை. அப்படியே போயிட்டுருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் என்னென்னா, வீட்டில் சொல்கிறாங்க, குழந்தை பிறந்து இறந்து போயும் பெரியவனுக்கு 5 வயசுக்கு பிறகு குழந்தை பிறந்திருக்கு. குழந்தை இறந்து 5 வருஷம் ஆகி மறுபடியும் குழந்தை இல்லை. பெரியவனுக்கு 10 வயசு வர 9 வயசு முடியுது. அப்போ இவங்க சொல்கிறாங்க, இந்த வீட்டில் மறுபடியும் குழந்தையே பிறக்கல. குழந்தை இறந்ததுக்கும் பிரச்சனை, 2வது குழந்தை இல்லாததுக்கும் பிரச்சனை. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? நீங்கள் 2 பேர் தான். இப்போ ப்ராப்ளம் எங்கள் 2 பேர் மேலே. ஏன்னா எந்த கோயிலுக்கும் நீங்கள் போக மாட்டீங்க. 2 பேரும் வேலைக்கு போவீங்க, வருவீங்க. அவன் பாட்டுக்கு அப்படி போகிறான், இப்படி போவான் அப்படின்னு அத்தை மாமாலாம் ஃபேமிலியில் சொல்கிறாங்க. அப்போ சரி, அப்போ நம்ம அதுதான் தப்பு போல இருக்குது. ஆண்டவரே, இனி என்ன கேவலம் இருக்கா தெரியல ஏசப்பா அப்போ நினச்சிட்டு நான் மனசு நினைக்கிறேன், ஆண்டவரே இது என்னன்னு தெரியலையே அப்படின்னு. எல்லா கோயிலுக்கும் போகணும். அப்போ தான் எங்கள் குடும்ப கோயில் வந்து மதுரையில் இருக்கக்கூடிய காளியம்மன். அந்த காளியம்மன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறோம். அந்த கோயிலுக்கு போய் அங்கே போனால் அந்த கோயில் என்னென்னா, ஆள் அளவுக்கு வந்து அந்த எலுமிச்சை மாலை வந்து வாங்கி போடுவாங்க. ஒரு ஆள் நம்ம அம்மனுடைய ஹைட்டுக்கு வந்து இருக்கவங்க மாரியம்மன் கோயிலுக்கு போவாங்க. அது மாதிரி மதுரையில் இருக்கிற காளியம்மன் இதெல்லாம் வந்து எங்களுடைய குடும்ப கோயிலாக இருந்துச்சு. அங்கே போனால் எனக்கு அன்றைக்கி தான் நான் போகிறேன். டாக்டர்ஸ் ஃபேமிலி வராங்கன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க பூஜாரி. ஒரே சந்தோஷம். என்னென்னா, இங்கேருந்து போகும்போது சாக்கில் காணிக்கையை எடுத்து வச்சு கொண்டு போய் அந்த கோயிலுக்கெல்லாம் ஆஃபரிங்ஸ் பண்ணுறது வேலை. அப்படியே தான் ஆஃபரிங்னா அந்த காணிக்கைகளை கொண்டு போய் வைக்கிறது. இங்கே போகும்போது நிறைய ரூபாயெலாம் கொண்டு போயாச்சு. கொண்டு போய் என் பெரிய பையனும் என்னுடைய ஹஸ்பண்டுமா என்ன செய்கிறாங்கன்னா, கோயிலில் போய் அங்க பிரதிஷ்டை பண்ணி கொடுத்து குளிச்சுட்டு வந்து அப்படியே தலையில் அந்த பட்டு நூலெல்லாம் கட்டி அவங்க மரியாதை பண்ணி மாலையெல்லாம் போட்டு டாக்டர்ஸ் வந்துருக்கானும் அந்த பொங்கலெல்லாம் வச்சு எங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அபிஷேகம் பண்ணியாச்சு, அர்ச்சனை பண்ணியாச்சுமா, இந்த தான் அது. எனக்கு அங்கே போய் பார்த்தா அப்படி எங்களுக்கு மடப்புறத்து காளியம்மன் கோயில் அப்பா பயங்கரமாக இருக்கும். அங்கே போய் பார்த்து மஞ்சள் நூல் எடுத்து பைசா கட்டி இடுப்பில் கட்டிடணும், குழந்தை கிடச்சிரும் அப்படின்னாங்க. தந்தாங்க. நான் ஆனால் அது வந்து என்ன பண்ணலை, கெட்டிக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, கையில் வச்சுக்கிட்டேன். போயிட்டு வாம்மா அப்படின்னாங்க. சரின்ட்டு வந்து வீட்லேயும் ஒரே சந்தோஷம். எல்லா கோயிலில் போயாச்சு, காணிக்கை செலுத்தியாச்சு, எல்லாமே நல்லா நடந்தது. அதுக்கு பிறகு மறுபடியும் 1 வருஷம் ஆகுது. அதுக்கு பிறகு தான் மறுபடியும் எனக்கு பேபி 2வது 3வது இப்போ 2வது குழந்தை இறந்த பிறகு கன்சீவ் ஆகுறேன். ஒரே சந்தோஷம் தான் எல்லாருக்கும். நல்லபடியாகட்டு இப்போ டெலிவரி ஆகட்டும். டெலிவரி ஆகி அந்த குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை பிறந்த பிறகும் அவன் வந்து அதுலேருந்து தான் எங்கள் வீட்டில் வந்து என்னென்னா, பையன் பிறந்தன்னு ஒரே சந்தோஷம். சரி நல்லபடியாகட்டு அடுத்ததும் பையன் பிறந்தாச்சு, சந்தோஷம். அந்த டெலிவரி கூட எனக்கு அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு. அது ஒரு பெரிய ஒரு மிராக்கிள். எப்படின்னா,
டெலிவரியில் எல்லாருமே எனக்கு ஒரு செக்கப் பண்ணி ஏதோ நாங்கள் ஒரு டாக்டராக இருக்கிறோம், என்னை செக்கப் பண்ண டாக்டரும் சொன்னாங்க, நீங்கள் வாங்க நான் வந்து நமக்கு சிசேரியன் பண்ணி முதல்ல சிசேரியனாக இருந்துச்சு, அடுத்தது நார்மல். ஆனாலும் சிசேரியன் பண்ணி நான் டெலிவரி அட்டன் பண்ணிடலாம், ஏன்னா ஸ்ட்ரெஸ் வேண்டாம் அப்படின்னு, பிபி கொஞ்சம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. டாக்டர் என்னை அப்பாயிண்ட் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் எல்லாருமே டாக்டர்ஸ் தான், ஆனால் பாருங்கள் அவங்க வந்து ஒரு கேம்புக்காக போயிட்டாங்க. எல்லாருக்கும் எவ்வளோ ஒரு அதிர்ச்சியாக இருக்கும் பாருங்களேன். நான் அப்போ நினைக்கிறேன், ஆண்டவரே எனக்கு பெயின் வருது, ஆனாலும் நான் டாக்டர் ஏசப்பாட்ட சொல்கிறேன், ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு உபகாரம் பண்ணு ஏசப்பா, யாருமே இல்லை அப்படின்னு. ஆனால் அந்த நேரம் ஆண்டவர் என்னோட பேசுகிறேன். ஆனால் இது வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்து நான் நிறைய நேரம் நான் படுத்திருக்கும் போதும் ஆண்டவர்கிட்ட பேசுவார், யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் அப்படி சொல்லி ஆண்டவர் என்னோட இறுதியோடு பேசுவார். ஆனால் நான் அதுக்கு ரொம்ப நன்றி சொல்லி நான் அழுது ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே உபகாரம் பண்ணுங்கப்பா, நீங்கள் உபகாரம் பண்ணுங்கள். நான் எந்த இடத்துலையும் என்ன பண்ணக்கூடாது, கேவலப்படக்கூடாது. டெலிவரி டைம்லேயும் டெலிவரி வந்து ஒரு லேடிஸ்க்கு எவ்வளோ ஒரு இது அது எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவரே நான் என்ன நீங்கள் கைவிட்டுடாதீங்க, நான் இங்கே வந்திருக்கேன். ஏன்னா அங்கே ஒரே ஒரு கைனகாலஜிஸ்ட் தான் இருக்கிறாங்க, அவங்க கேம்புக்கு போயிட்டாங்க, நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க, நாங்கள் வரவே இல்லை, வர முடியலை. அப்போ நினைக்கிறேன், ஆண்டவரே நீங்கள் உபகாரம் பண்ணுங்கள். ஏன்னா விடிய காலமே எனக்கு வந்து பெயினெல்லாம் வந்தாச்சு, டெலிவரி டைமும் ஆயாச்சு, ஆனால் என்னென்னா டாக்டர் இல்லை. நினைக்கிறேன், ஆண்டவரே நான் இது நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் ஏசப்பா, நான் எனக்கு யாருமே இல்லை, ஹெல்ப் பண்ணுங்கள் ஏசப்பா. நான் அப்படி ப்ரேயர் பண்ணேன். என் ஹஸ்பண்டுமே கிடையாது. என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்கன்னா, அன்றைக்கி கலெக்டர் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் விசிட்டுக்கு போயிட்டாங்க, யாருமே இல்லை. நானும் எங்கள் அம்மாவும் தான். எங்கள் அம்மா ஓடி போனாங்க, ஹாஸ்பிட்டலில் போய் மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ ப்ரேயர் பண்ணினேன், திடீர்னு ஒரு டாக்டர், அவங்க ஒரு டியூட்டி டாக்டர் மாதிரி டக்குன்ட்டு வராங்க. வந்து அவங்களுடைய ஹெல்ப்னால எனக்கு சிசேரியனே இல்லாமல் கர்த்தர் என்ன பண்ணாருன்னா நார்மலாக டெலிவரி கொடுத்தாரு. எப்படி பாருங்கள், நான் சொன்னேன், ஆண்டவரே எனக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும், எனக்கு ஆப்ரேஷன் பண்ண ஆளுமே இல்லை. ஆனால் என்னை போஸ்ட் பண்ணாங்க, இதை ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னு உள்ள பேபியை நார்மல் டெலிவரி ஆக்கி எனக்கு எடுத்தாங்க. எவ்வளோ பாருங்கள், யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் சொன்னேன். தேவன் அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்தார். அப்படி ஒரு கண்ணீரோடு நான் சொன்னேன், ஆண்டவரே நீங்கள் என்ன கைவிடல ஏசப்பா அப்படின்னு. டாக்டர் இல்லைன்னு நம்ம வருத்தப்பட்டாலும் நான் ஆண்டவரே என்ன கூட இருந்தார். நான் சொன்னேன், ஆண்டவரே நீங்கள் என்னையே கைவிட மாட்டீங்க, யார் இல்லைனாலும் நாங்கள் நீங்கள் இருக்கிறது விசுவாசிக்கிறேன்ப்பா. ஆமாம், அப்படி ஒரு ப்ரெசன்ஸ் எனக்கு அந்த டைமில் வந்து எனக்கு டெலிவரி ஆச்சுன்னு சொன்னால் ஆண்டவர் அப்பவும் என்னோட கூட இருந்தார். இதெல்லாம் என் ஹஸ்பண்ட் கூட நான் ஷேர் பண்ணவே இல்லை, எனக்கு பண்ணவும் முடியாது. ஆனால் அவ்வளோ அவங்க வைராகியமாக இருப்பாங்க, எதுவுமே அவங்கக்கிட்ட ஏசப்பாக்கிட்டே பேச முடியாது. அப்படி ஆண்டவர் எனக்கு உபகாரம் பண்ணாங்க. வீட்டுக்கு வந்தாச்சு, எல்லாம் ஒரே சந்தோஷம்தான். அப்படி தான் நான் மறுபடியும் அவனை என்ன பண்ணேன், ஆள்கள் இல்லை, சர்வெண்ட் கிட்ட விட்டுட்டு நாங்கள் வேலைக்கு போயிடுவோம். 1 வருஷம் ஆயிடுச்சு, 1 வயசு ஆயிடுச்சு, 2 வயசு ஆயிடுச்சு, அப்படியே வயசு போயிட்டே இருக்குது. ஆனால் நானும் ப்ரேயர் பண்ணுறேன். வீட்டில் நிறைய காரியங்கள், எங்கள் மாமா இறந்து போயிடுறாங்க, எங்கள் அத்தை இறந்து போயிடுறாங்க, யாருமே இல்லை. குடும்பத்தில் மறுபடியும் என்னென்னா தனிமை ஆக்கிடுறோம், ஆக்கப்படுறோம், யாருமே கிடையாது ஹெல்ப்புக்கு. அப்போ சர்வெண்ட்டை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், நானும் அவரும் வேலைக்கெல்லாம் போயிடுவோம், பெரியவனு வருவான், பார்த்துக்கலாம். யாருமே எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணவே பிள்ளைங்க டைம் இருக்காது. 5 இயர்ஸ் ஆகுது, பிள்ளை பேசவே இல்லை, பேசவே மாட்டான், என்ன சொன்னாலும் பேச மாட்டான். அப்புறம் எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க, இது ஒரு ஊமை பிள்ளை இவங்க பெற்று வச்சுருக்கிறாங்க, இவன் பேச மாட்டான் அப்படின்னு அவங்களாவே ஊர்காரங்களே டிசைட் பண்ணிட்டாங்க. அப்போ நான் இது என்ன இது ஒரு பெரியதாக இருக்குது, பிள்ளை பேசலைன்னா. எங்கள் ஃபேமிலியில் யாருமே ஊமெல்லாம் கிடையாது, என்னுடைய ஹஸ்பண்ட் ஃபேமிலியில் அப்படியெல்லாம் கிடையாது. அவனுக்கு என்ன, அவனுக்கு ஒரு குறையில, அவனை பார்த்தா எந்த குறையும் சொல்ல முடியல, இவங்க என்ன இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு. இவனுக்கு பிறகு அவனுக்கு பேச முடியாது, ஆவுன்னெல்லாம் சொல்லுவான், ஆனால் நமக்கு பதில் அவனுக்கு புரிஞ்சிடும், பதில் சொல்ல முடியல. போய் தலையெல்லாம் கொண்டு போய் செவு மேலே டமார்னு மோதி தலையில் வீங்கி மூக்கெல்லாம் ரத்தம் வந்து எபிடாக்சிஸ் மாதிரி. பிறகு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் பார்த்தா டாக்டர் 2 தடவை பார்ப்பாங்க, 3 தடவை பார்ப்பாங்க, ஐஸ் பேக்கிங் மூக்கில் பண்ணுங்கள், மூக்கில் இந்த ரத்தம் வராமல் இருக்கிறதுக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. எல்லாம் நமக்கு தெரியும், இருந்தாலும் நமக்குன்னு நோய் வரும்போது தலையில் ஒன்றுமே இல்லாதது மாதிரி ஆயிரும். ஓடி ஹாஸ்பிட்டலில் போடுறது, பிள்ளைக்கு ஃபிட்ஸ் ஒருத்தருமோ என்னவோ எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க, ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க, இனிமேல் அவனுக்கு தலையில் இந்த ரத்தம் வராமல் மூக்கிலேருந்து பார்த்துக்கோங்க அப்படியெல்லாம் சொல்லி. அப்போ எல்லாம் சொல்லிட்டாங்க ஊமா பேச மாட்டாங்க அப்படின்னு. கேவலமான அப்போ என் பையனை பார்த்து தான் கேட்டிருக்கிறாங்க, ஏன்ப்பா உங்கள் அப்பா டாக்டராக இருக்காங்க, அம்மா டாக்டராக இருக்கிறாங்க, ஒரு ஊமை பிள்ளை அவங்களுக்கு பிறந்திருக்கு, நீங்களாம் எதுக்கும் உயிரோடு இருக்கீங்க, குடும்பத்தோடு செத்து போக வேண்டியதானே அப்படின்னு. பாருங்கள், ஒரு ஜனங்கள் நம்மளை வந்து எவ்வளோ நேசிக்கிறாங்கன்னு உள்ளது அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. ஏன் ஊமை பிள்ளை பிறந்தால் செத்து போவாங்களா, குறையாக இருந்தால் செத்து போவாங்களா? காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு, அந்த குழந்தைக்கு அம்மாவுக்கு அந்த குழந்தை பெருசு இல்லையா? இது யோசிக்க மாட்டாங்க. நமக்கு ஆறுதல் சொல்லாமல் இருந்தாலும் நம்மளை வந்து என்ன பண்ணக்கூடாது, நம்மளை ஹர்ட் பண்ணுற மாதிரி அவங்க பேசக்கூடாதுல. ரொம்ப நான் அலறி போகிறதுன்றது அலறலாக தான் இருந்தது. என்ன ஆண்டவரே இப்படியெல்லாம் பேசுகிறாங்கப்பா, இந்த ஆண்டவரை தைரியமாக கும்பிட முடியாது, கவலையில் கடவுள் கூட ஷேர் பண்ண முடியாது. இதுவும் நம்ம ரகசியமாக தான் பண்ணணும், ஹஸ்பண்ட் கிட்ட வச்சு கோயிலுக்கு போகணும், எல்லாமே செய்யணும்.
இது என்ன சோதனை ஆண்டவரே, நீங்கள் இதுக்கு உபகாரம் பண்ணுங்கப்பா அப்படின்னு. இதை ஒரு நாளைக்கு என்ன பண்ணான்னு கேட்டுட்டு இருந்தாரு என் வீட்டுக்காரர். டேய் யார் அப்படி சொன்னாங்க? அது அந்த பக்கத்து வீட்டு பாட்டிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு. நான் உடனே ஒரு வார்த்தை சொன்னேன், நம்ம செத்து போகிறதெல்லாம் தப்புப்பா, சாகக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது, அப்படிலாம் நம்ம வாயில் வரவே கூடாது, கடவுள் இருக்கிறார்ல அப்படின்னு. பிள்ளையை அப்படியே சமாதானப்படுத்தி சரிம்மா அப்படின்ட்டா. இவங்க அதை கேட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, செத்து போகணுன்னே முடிவு பண்ணியிருக்காங்க. அது எனக்கு தெரியவே செய்யாது. என்ன செய்கிறது ஆண்டவரே? ஒருத்தரும் நம்மளை பேசும்போதும் நமக்கு என்ன பண்ண முடியல ஒரு ஆதங்கம், நம்ம ஏன் உயிரோட இருக்கணும் அப்படின்னு இவங்க மனசை தோணி இருக்குது. அப்போ நிறைய இடத்துல இவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்பீச்சுக்கெல்லாம் போவாங்க, காங்கிரஸ்க்கு அந்த மாதிரி ஸ்பீச்சு. நல்ல ஒரு ஸ்பீக்கராக இருந்தார். அதனால அந்த மாதிரி ஏதாவது விஷயமாட்டு அந்த ஒரு எலெக்ஷன் டைம்லலாம் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. எனக்கு பெருசாகவே தெரியாது இவங்க. அப்போ திடீர்னு ஒரு நாள் சொல்கிறாங்க, நான் இப்படி வந்து தூத்துக்குடிக்கு போகணும் அப்படின்னு. அப்படியா? அப்போ எத்தனை மணிக்கு வருவீங்க அப்படின்னு. ஒரு வாரம் ஆயிரும் அப்படின்றாங்க. சரி அப்போ பரவாயில்ல வந்துடட்டும். நானும் சரி சர்வெண்ட் இருப்பாங்க பார்த்துக்கலாம், பெரிய பையன் இருப்பான் அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறோம், நான் வீட்டில் இருக்கிறேன். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, போயிட்டு அங்கேருந்து ஃபோன்லலாம் ஒன்றுமே வரல. அந்த டைமில் வந்து அப்போ தான் செல்ஃபோன் வந்த டைம். அப்போ என்கிட்ட ஒரு ஃபோன் இருக்குது, அவங்ககிட்ட ஹாஸ்பிட்டலுக்குன்னா லேண்ட்லைன் தான். எதுலேயுமே இவங்க பேசலை. எதனால இவங்க பேச மாட்டேங்கிறாங்கன்னு எப்போமா லைன் போட்டால் கிடைக்கவே செய்யாது. காயின் ஃபோனில் போட்டாலுமே இவங்களுக்கு என்ன பண்ணாது, ஃபோன் இது பண்ணுவாங்க, ஹலோன்னு சொல்கிறது அப்படியே கட் பண்ணிடுறது. இப்போ ஏன் இந்த மாதிரி இருக்காங்க தெரியலை. ஆனால் இவங்க மனசில் என்னென்னா செத்து போகணும்னு வைராக்கியத்தோடு அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, போயிருக்கிறாங்க. இதெல்லாம் பிறகு தான் எனக்கு தெரிஞ்சுது. அப்படி இருக்கும்போது என்னென்னா, இவங்க அங்கே இருக்கும்போது ஒரு ஊழியக்கார ஐயா வந்து பார்த்து பேசுகிறாங்களாம். ஏற்கனவே ஏசப்பா பிள்ளைங்களா பார்த்தா பிடிக்காது. அவள் ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு ஒரு பாஸ்டர் மாதிரி தான் இருந்தாங்களாம், வந்து பேசுகிறாங்களாம். அந்த தம்பி டீ குடிக்கிற இடத்துல, தம்பி நல்லா இருக்கிறீங்களா? ஆமாம், உங்களுக்கு என்ன தெரியுமா? இல்லை ஒன்றும் இல்லை, நீங்கள் டீ சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்களா, பார்த்து பேசலாம் ஒன்று. ஏசப்பா என்கிட்ட சொன்னாங்க, இப்போ அப்படி உங்கள் வீட்டில் இருக்க நீங்கள் வந்து உங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, 2வது பையன் பேச மாட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா? சரி. அப்படியா? நீங்கள் என்ன மந்திரவாதியா அப்படின்னு கேட்டாங்களா, ஜோசியக்காரங்களா? இல்லைப்பா. போதும் போதும், இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு வேறு யாரை பார்த்தும் கேட்க முடியலை. நான் என்ன சந்தனம் போட்டு வச்சுருக்கிறது தெரியுதா, என்னை பார்த்து கேட்குறீங்கன்னு அவரை பிடிச்சி சத்தம் போட்டிருக்காங்க. ஆனாலும் அவர் ஒன்றும் சொல்ல, சரிப்பா பரவாயில்ல, கர்த்தர் நல்லவர், அவர் பெரிய அற்புதம் செய்வார் அப்படின்ட்டாங்களாம். அப்படி இருக்கும்போது இவர் அடுத்த நாள் இந்த பாஸ்டர் போய் ப்ரேயர் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இவங்க ஒரு வாரம் 2 வாரம் அடிக்கடி இவங்களுக்காக ப்ரேயர் பண்ணும்போது இவங்க மரித்து போகிறதுக்கு தான் வந்திருக்காங்கன்னு கர்த்தர் அவரோட இடைப்பட்டிருக்காங்க. சாகிறதுக்காக அந்த ஆத்மா வந்திருக்கு அப்படின்னு அவர் கூட பேசியிருக்காங்க. இது எங்களுக்கு தெரியாது. அப்போ இவங்க என்ன ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, பாஸ்டர் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஒரு 10 மணி 11 மணி இருக்குமா. ப்ரேயர் பண்ணும்போது, நாளைக்கு நீ வந்து அந்த பையனை சந்திக்கணும், அவனை போய் காப்பாற்றணும், அவன் சத்து போகிற மாதிரி வந்திருக்கிறான், ஒன்றை கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்வேன். அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இவங்க அந்த கடற்கரையில் போய் சாக போகிற மாதிரி இவங்களை காட்டி ஒரு விஷயம் அவருக்கு வந்திருக்கு. ஒருவேளை செத்து போயிட்டா என்ன பண்ணுறது, அன்றும் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு சைக்கிளில் 2 வீலர் எடுத்துகிட்டு ஓடியே வந்திருக்காரு. தூத்துக்குடி கடலில் ஒரு ஆள் அப்படியே சாகிறதுக்கு நடந்து போகிறாங்களா. பார்த்தா இவங்க தான் அந்த காவி ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு போயிருக்கிறாங்க. ஓடியே போய் பிடிச்சிருக்காங்க. அந்த பூணூல் கழுத்தில் வந்து பூணூல் போட்டிருக்கோம், அந்த பூணூலில் போய் அப்படியே பிடிச்சிட்டாங்களா சேர்த்து சட்டையோட பின் பக்கத்தில். பிடிச்சோடனே இவங்க நின்றுட்டு, ஐயா நீங்கள் இங்கேயா நீங்கள் வந்தீங்க? உடனே அவர் சொன்னாராம், என்கிட்ட நான் அன்றைக்கே ஆண்டு உங்களை பார்த்தப்பமே நேற்றைக்கு ப்ரேயரில் ஆண்டு சொன்னார், நீங்கள் இப்படி மரித்து போவீங்க கடலில் விழுந்து, நீ போய் அவனை காப்பாற்று, உன்னை கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்வேன் அப்படின்னு சொன்னார். இல்லை நீங்கள் என்னை சாக விடுங்க, நான் இவ்வளோ கஷ்டத்தில் வந்திருக்கேன், இந்த பாருங்கள் மருந்தை கையில் இருக்குது, லெட்டரெல்லாம் எழுதி வச்சுட்டேன், ஒரு நிமிஷம் நீங்கள் அமைதியாக இருங்க ஐயா, நீங்கள் போங்க ஐயா, நான் செத்து போகிறேன்னு ரொம்ப பிடிவாதம். இல்லை தம்பி, ஒரு ஆத்மா அக்கினிக்குள்ளே போகிறது அன்று விரும்பவே இல்லை, உங்களை கர்த்தர் நேசிக்கிறார், உங்கள் குடும்பத்தை விரும்புகிறார், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் பண்ணி சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வந்து எல்லா விவரத்தையும் கூப்பிட்டு பேசிவிட்டு, ஃபோன் என்ன செய்திருக்காங்கன்னா கையில் நம்பர் கேட்டிருக்காங்க தாங்க. அப்புறம் அங்கேருந்து என்கிட்ட பேசுகிறாங்க, அம்மா இப்படி ஒரு சம்பவம். எனக்காக ரொம்ப பயமாயிடுச்சு. இப்போ நல்லா இருக்காங்களா? ஆமாம். இவங்க என்கிட்ட பேசவே இல்லை. அப்போ சொன்னாங்க, தைரியமாக இருங்கம்மா, நான் உங்களுக்கு ப்ரேயர் பண்ணுறேன். அன்னையிலேருந்து ஐயா என்ன பண்ணுவார்னா, அதிகாலையில் ப்ரேயர் பண்ணிவிட்டு ஒரு 7 மணிக்கெல்லாம் ஃபோனில் என்னை கூப்பிட்டு ப்ரேயர் பண்ணுவாங்க. பிள்ளைய தலையில் கை வைமா, நான் ப்ரேயர் பண்ணுறேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் ப்ரேயர் பண்ணேன். அப்படி ப்ரேயர் பண்ணும்போது எனக்காகவே தெரியும், அப்படி ஒரு ப்ரெசன்ஸ் அங்கே நான் ஃபீல் பண்ணுவேன். அப்படி அவர் ப்ரேயர் பண்ணுவார், சாயங்காலம் ப்ரேயர் பண்ணுவார். ஒரு வாரமாக ப்ரேயர் பண்ணான்னா இவன் ப்ரேயர் பண்ண இவன் ரொம்ப சேட்டை ரொம்ப அதிகமாக பண்ணுவான். நான் இப்போ கேட்பேன், இவன் எவ்வளோ சேட்டை பண்ணுறான்ப்பா அப்படின்னு. ரொம்ப மனசு நொந்து போய் ஒரு நாள் பைபிளை தூக்குறேன் ஆண்டவர். அந்த வாசனை எப்படி தெரியுமா சொல்கிறாங்க, நீ உன் பிள்ளையை கொடுத்து நீ கசப்பில்லாமல் இரு,
எந்த குழந்தைய எந்த அப்பா அம்மாவுக்கு கொடுக்கணும், எந்த அப்பா அம்மாவுக்கு எந்த குழந்தைய பண்ணணும்னு எனக்கு கர்த்தருக்கு தெரியும். அதனால நீ கசப்பாக இருக்காதேன்னு அந்த வேர்டு எனக்கு ஆண்டவர் ஓப்பன் பண்ணணும்னு அந்த வேர்டு கிடைக்கும். அப்போ நினச்சேன், ஆண்டவரே இதுவும் உங்களுடைய வேலை தானா, நான் இனி கோபப்பட மாட்டேன், திட்ட மாட்டேன். ஏன்னா அவ்வளோ சேட்டை பண்ணுவான். ஒரு பேப்பர் பார்த்தா பேப்பரெல்லாம் 10 துண்டாக கிழிச்சு போடுவான். என்ன ஒரு கப் எடுத்துனா கப்பு கிளாஸ் கப்பெல்லாம் தூக்கி டபா டபார்னு உடைப்பான். அப்படிலாம் ரொம்ப சேட்டை பண்ணுவான். தெரியாது, சொல்லி கொடுத்தாலும் புரியாது. அதுக்கு செய்துட்டு அவனே அழுவான். என்ன பண்ண, குழந்தையும் காப்பாற்றணும், பொருள்னாலும் அவனுக்கு ஆபத்து வந்துடக்கூடாது அப்படின்ட்டு. சரி அப்படி தான் நினச்சேன், எப்படியாவது நம்ம பிள்ளைய நமக்கு அப்போ இப்போ இவனுக்கு ஏதாவது நம்ம செய்யணும். அப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன், பைபிளை ஓப்பன் பண்ணி ஐயா இவ்வளோ ப்ரேயர் பண்ணுறாங்க, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒரு மனசை சொன்னது, நீ ஓப்பன் பண்ணு, பைபிளை ஓப்பன் பண்ணி நீ ப்ரேயர் பண்ணு. அவனுக்கு தலையில் கையை வச்சு ப்ரேயர் பண்ணும்போது நினைக்கிறேன், ஏசப்பா நீங்கள் மட்டும்தான் அவனுக்கு பேசுகிறதுக்கு, அவனால் பேச வைக்கிறது நீங்கள் மட்டும்தான். எந்த மாத்திரை மருந்துமே நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னு சொன்னால் இவர் ஹாஸ்பிட்டல் கூட கூப்பிட்டு போனார். டாக்டர்ஸ் இப்படி இப்போ வெளியிலலாம் என் பிள்ளைய குடும்பமே சாகக்கூடாதுன்னு சொன்னோன்னே இவர் என்ன பண்ணாருன்னா, நீங்கள் வா டாக்டர்கிட்ட போகணுன்னு என்கிட்ட கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன், நான் டாக்டர்கிட்ட வரமாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் கடவுள் எனக்கு பிள்ளையை கொடுத்தாருன்னா அவர் பேச வைப்பார். நான் ஹாஸ்பிட்டலுக்கே வரமாட்டேன். டாக்டர்கிட்ட போய் கொண்டு ஒரு அமெரிக்கன் டாக்டர் வந்தாங்க, ஸ்பீச் தெரபிஸ்ட்டை போய் காட்டணும்னு சொன்னாராம். அவனுக்கு எந்த குறையுமே இல்லை, நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள், ஆண்டவர் ஒன்று பேச வைப்பார். இவர் சொன்னாராம், நீ படித்தவன்னு நான் உங்ககிட்ட வந்தால் நீ எனக்கு கேனே ஆக்கிடுவியான்னு அந்த டாக்டரை பிடிச்சி சண்டை போட்டு வந்துட்டார். இப்போ நினச்ச ஆண்டவரே எவ்வளோ உறுதிப்படுத்துகிறார். அவர் ஒரு காரியங்களையும் கர்த்தர் நம்மகிட்ட உறுதிப்படுத்துகிறார். நான் தான் செய்வேன், நானே செய்வேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி கர்த்தர் அவர் கையில் எங்கள் குடும்பத்தை நம்ம கொடுத்தாச்சு. அது எல்லாமே அவர் பார்த்துக்குவாரே. நான் தைரியமாக சொன்னேன், ஒரு மாத்திரை கொடுக்க மாட்டேன், மாத்திரை மருந்தோ ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட்டு நான் போக மாட்டேன்ப்பா, நீங்கள் பேச வைப்பீங்க, எனக்கு தெரியும். நீங்கள் அவனுக்கு எனக்கு குழந்தை கொடுத்துருக்கீங்க, ஒரு ஜீவனுள்ள குழந்தைய தந்தீங்க, 2வது பிள்ளை செத்து போச்சு, இந்த பிள்ளையை உயிரோடு எனக்கு தந்திருக்கீங்க. அப்போ நீங்கள் பேச வைக்கிறது உங்களை தவிர வேறு யார் இருப்பாங்க? யாருமே கிடையாது. ஒரு கட்டத்தில் எல்லாருமே எங்களை வெறுத்தாங்க, ஒதுக்குனாங்க, அவமானப்படுத்தினாங்க. அப்போ நினச்சாண்டவரே நீங்கள் என்னை தலை நிமிர வைக்கிறது நீங்கள் மட்டும்தான்ப்பா. எல்லாமே எல்லாம் நாங்கள் செத்து போயிடணும், ஏன்னா செத்து போயிடணும், அவருக்கு அப்படியெல்லாம் போயிருக்கிறாரு. என் ஃபேமிலி செத்து போனால் எவ்வளோ ஒரு அவமானமாக இருக்கும் ஆண்டவரே. செத்து போனாலும் அது தப்பாக தான் பேசுவாங்க, யாருமே நமக்காக அழுக மாட்டாங்க. நீங்கள் தான் எங்களை வாழ வைக்கணும்ப்பா. ஏன்னா எங்களுக்காக சாபம் பண்ணிடுறேன், எங்களுக்காக மறிச்சீர் இல்லை, உங்கள் ரத்தத்தை எங்கள் தலைக்கு மேலே ஊற்றுட்டாங்கப்பா. டெய்லி நான் அழுவேன், உங்கள் ரத்தத்தை என் குடும்பத்து மேலே விடுங்க, என் குடும்பத்தை வாழ வைங்கப்பா, என் குடும்பம் கெட்டு கிடக்குதுப்பா, நீங்கள் வாழ வைங்க. ஒரு அழுது அப்படியே அவர்கிட்ட கிடந்து பைபிள் எடுத்து வச்சு அழுகிறது தான் வேலையை. அப்போ தான் ஓப்பன் பண்ணேன், ஆண்டவரே இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு அவனுடைய வாயில் நாக்கை பிடிச்சி கிராஸ் போட்டுட்டு சொன்னேன். அவர் ப்ரேயர் ஆயில் எடுத்து வைமா, நான் ப்ரேயர் பண்ணுறேன்னு சொன்னார். அந்த ஆயில் எடுத்து பிள்ளையோடைய நாக்கில் போட்டு கிராஸ் போட்டு இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படி சொல்லி நான் என்ன பண்ணேன்னா ப்ரேயர் பண்ணிவிட்டு, உங்களால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லைப்பா, நான் விசுவாசிக்கிறேன், பைபிள் ஓப்பன் பண்ணேன். அப்போ தான் வருது சங்கீதம் 1 இந்த பக்கம் யோபு 42 2வது வசனம், கர்த்தர் செய்ய நினைப்பது ஒரு நாளும் தடைப்படாது அப்படின்னு. இப்போ நினைக்கிறேன், ஆண்டவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறேன், நான் நீ செய்ய நினைத்தது தடைப்படாதுன்னு என்கிட்ட பேசிட்டீங்க, அப்போ கண்டிப்பாக என் பையனை நீங்கள் பேச வைப்பீங்க. இதை தவிர நான் எதுவுமே நான் நினைக்க மாட்டேன். உள் மனசு சொல்லணும் அவன்ட்டு பேச வைப்பார், அந்த விசுவாசமே எனக்கு வரக்கூடாது. உங்களே நம்பியிருக்கேன்ப்பா, நம்பி இருக்கிற என்ன நீங்கள் கைவிடாமல் என் பிள்ளையை நீங்கள் பேச வைங்க அப்படின்னு. இந்த பக்கம் ஓப்பன் பண்ணேன், சங்கீதம் 1 வருது. ஓப்பன் பண்ணோன்னா, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகள் வழியில் இல்லாமலும் பரியாசக்கார உட்காரம் இடத்துல உட்காராமலும் அந்த வேர்டு ஓப்பன் பண்ணோன்னா நான் அதுதான் நானும் அப்போ தான் வாசிக்கிறேன். ஏன்னா எனக்கு பைபிள் பற்றி ரொம்ப தெரியாது, இங்கிலீஷ் பைபிள் படிக்கிறது, தமிழ் பைபிள் ரொம்பவே தெரியாது. அப்போ நிறைய படித்தா தானே புரியும், படித்து அப்புறம் படிச்சுட்டு நினைக்கிறேன் இதை அவனுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஏன்னா அப்பாவும் பேச மாட்டான், அம்மாவும் பேச மாட்டான், அத்தை சில பிள்ளைங்க அத்தைன்னு சொல்லணும், இது ஒன்றுமே சொல்ல மாட்டான். அப்படி நினைக்கிறான், உங்கள் வேர்டை அவன் சொல்லட்டுப்பா, அதுதான் எனக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னு ஓப்பன் பண்ணி சங்கீதம் 1 சொல்லி கொடுத்தேன். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும்ட்டான். அவன் கேட்டுகிட்டே இருப்பான், சொல்ல மாட்டான். அவர் டெய்லி ப்ரேயர் பண்ணுறாரு, நானும் டெய்லி இந்த வேர்ட்ஸை சொல்லிக் கொடுக்குறேன். சொல்லிக் கொடுக்க அவன் கேட்டுட்ருப்பான். இப்போ சேட்டெல்லாம் கொஞ்சம் குறைங்க சொன்னேன், ஐயா ரொம்ப சேட்டை பண்ணுறான் ஐயா, நீங்கள் தான் உங்கள் ப்ரேயர் பண்ணணும் ஐயா, கொஞ்சம் சேட்டெல்லாம் இவனு மாறிடுவோம்மா, கர்த்தர் இதெல்லாம் செய்திருவாருமான்னு ரொம்ப நம்பிக்கை ஐயா ப்ரேயர் பண்ணுவார். அவர் பேர் பாஸ்டர் டேவிட் பிரபாகர் ஐயா, இன்றைக்கி உயிரோடு இருக்கிறார் ஐயா. ப்ரேயர் பண்ணி அவனை நல்லா வந்துடுவான், நீ கவலைப்படாதம்மான்னு. அவர் நல்லா இருக்கிறாருன்னா நல்லா இருக்கிறாருமா, கவலை இல்லைம்மா, நீ தைரியமாக இருமான்னுவார். ப்ரேயர் பண்ணி அப்போ நான் ஒரு நாளைக்கு
ஒரு 25 நாள்லாம் ஆகுது. ஒரு மாதத்துக்கிட்டே வந்துடுச்சு. ஒரு நாள் என் பையன் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டான் பெரியவன். இவன் இவன் இருக்கிறான். நானும் ஹாஸ்பிட்டல் போகணும், வேலை பார்த்துட்டு இந்த ஃப்ரண்ட் ஹாலில் விளையாடிட்டே இருக்கிறான். நான் கிச்சனில் இருந்தாலும் என்னை பார்த்துட்டே தான் இருக்கிறேன். அப்போ நான் சொல்லிக் கொடுப்பேன். சொல்லு, நீ சொல்லுன்னு சொல்லுவேன். அப்போ துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் சொல்லி நானும் சொல்லி நானே அதை அப்படியே பாட்டு மாதிரி பாட ஆரம்பிச்சாச்சு. இவனும் அதை மாதிரி கேட்டு ஒரு நாளைக்கு திடீர்னுட்டு இவன் கேட்டுட்ருப்பான், பேச மாட்டான். ஒரு நாளைக்கு யாருமே இல்லை, நான் சொல்கிறேன் துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும். இவன் என்ன சொல்லுவான், கேட்கவா செய்யட்டுப்பேன்னு சொல்கிறேன். யாரோ திரும்ப சொல்கிறாங்க. வீட்டில் கேட்குது சவுண்டு, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாத மழலை சவுண்டு அப்படியே கேட்குது. வந்து இது என்ன வீட்டில் யார் பெரியவன் தான் ஸ்கூலுக்கு போயிட்டானே, யாருமே இல்லையன்ட்டு இவனை வந்து வாயில் பார்க்க, இவன் என்ன வச்சுருக்கிறான் வாயிலன்னு ஒன்றுமே இல்லை. அப்போ இவன் கிட்டே இருந்து அவன் கூட அவன் ஃபேஸை பார்த்தே சொல்கிறேன், துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல். அவன் அவன் சொல்கிறான், துன்மார்க்கருடைய ஆலோசனைகள் நடவாமல். எனக்கு ஒரே சந்தோஷம். ஏசப்பா நன்றிப்பா, என் பிள்ளை வாய் திறந்துருச்சு ஆண்டவரே, அல்லேலூயா. எனக்கு அப்பா நீங்கள் பிள்ளைய பேச வச்சுட்டீங்க ஆண்டவரே. அப்பா அழுது முழங்காலில் கிடந்து எங்கள் அப்பாவை ஏசப்பாவை அப்படியே கெட்டி பிடிச்சி அழுதா எப்படி சந்தோஷமாக இருக்கும், அதே மாதிரி நான் நினச்சி ரொம்ப அழுது. பைபிள் எடுத்து வச்சுட்டு ஆண்டவரே என் பிள்ளை பேச வச்சுட்டீங்கப்பா, போதும்ப்பா. இனிமேல் நம்ம உயிரோட இல்லாமல் செத்து போயிட்டா கூட பரவாயில்ல ஆண்டவரே, உங்கள் பிள்ளை அப்படின்னு எங்களை போட்டு எல்லாரும் கேவலப்படுத்திட்டாங்கப்பா. ஆண்டவரே நீங்கள் உபகாரம் பண்ணிட்டீங்கப்பா. அப்படி பைபிள் எடுத்து வச்சுட்டு நன்றி சொல்லி அழுது கொஞ்ச நேரம் ரொம்ப. இப்போ சாயந்தரம் தான் ஐயா பேசுவாங்க. இப்படி சொன்னேன், ஐயா பிள்ளை பேசுகிறான், ஐயா பேசுகிறானாம்மா, அம்மான்னு சொன்னானாம்மான்னு. இல்லை ஐயா இந்த வேர்டை தான் சொன்னான் ஐயா. அவருக்கு ஒரே சந்தோஷம். பார்த்தியாம்மா கத்தோலிக்க வார்த்தை தான் அவனுக்கு வாயை திறந்திருக்கு. பிள்ளைக்கு ஏற்கனவே ரொம்ப கட்டுகள் இருந்திருக்கும், நம்ம ப்ரேயரும் பண்ணணும், அவனுக்கு வேர்ட்ஸை சொல்லி கொடுத்துருக்குறாம்மா. எவ்வளவு நம்பிக்கையாக அந்த பிள்ளை பேசிட்டான். நான் கத்தருக்கு சோத்திரம். நான் அந்த பிரதர்கிட்ட சொன்னேன், நான் அவரை அப்புறம் சாயந்தரமாக கூப்பிட்டு எங்களுக்கு அவர் பேசினாரா. அப்புறம் தான் என் வீட்டுக்காரர் எங்கள்கிட்ட கூப்பிட்டாரு, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்ட்டு. அப்போ நான் எல்லா வார்த்தையும் சொன்னோன்னே சரி நான் வரேன் அப்படின்ட்டாங்க. பேசுகிறான்னா ஆமாம் பேசுகிறான்ட்டு ஃபோனு. அப்புறம் இவன்கிட்ட கூப்பிட்டாங்க, இவன் ஏதோ பேசுனா அவருக்கு அது புரியலை. இவர் வேர்ட்ஸை தான் சொன்னால் அவருக்கு புரியலை. அடுத்த நாள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்கேருந்து டிக்கெட் போட்டு தூத்துக்குடியிலேருந்து சென்னைக்கு வந்தாங்க. சென்னைக்கு வந்து இவனை கூப்பிட்றாங்க, பக்கத்தில் உட்காந்து கூப்பிட்றாங்க, வா இங்கே, என் பேர் லோகேஷ், லோகி இங்கே வா அப்படின்றாங்க. வந்து ஏதா நீ பேசு பாப்பா அப்படின்னாங்க. பேசுனா துன்மார்க்கருடைய ஆலோசனை நடுவாங்கன்னா இவன் என்ன துன்மார்க்கன்னு சொன்னான். என்னை பார்த்தார், நான் இல்லாத நேரம் என்னை கெடுத்து பிள்ளைகிட்ட சொல்கிறது இவனுக்கு வேலையாக போச்சு போல இருக்குது. நான் நினச்சேன் இன்றைக்கி கொண்டு போடுவாரே ஆண்டவரே, என் பக்கத்தில் நீங்கள் நில்லுங்க ஆண்டவரே, ஏசப்பா என் பக்கத்தில் நில்லுங்கப்பா அப்படின்னு பயந்து நான் சொன்னேன். நான் முன்னாடி போயிட்டேன், பைபிளை கையில் வச்சுக்கிட்டேன். என்னது இதுன்னாங்க. நான் இந்த பைபிள் வேர்டுங்க, இதுதான் சொல்லி கொடுத்தேன். அப்படியா பைபிள் வேர்டாக சொன்னால் ஆமாம். பார்த்தாங்க, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. சரி பரவாயில்லை இனிமேல். அப்போ நான் நினச்சேன் இவர் என்னை அடிச்சிருவார். நான் அடித்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, அதனால் பிரச்சனையே இல்லைன்னு. ஆனால் கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு. ஏன்னா நமக்கு நடுவில் இருக்கிறது ஆண்டவர் தானே. நான் அப்படி தைரியமாக நான் சொல்கிறேன், ஒன்றும் செய்ய மாட்டாருன்னு நம்ம சொல்லிடுவோம் அப்படி எல்லா வார்த்தையும் அவர்கிட்ட சொன்னேன். ஒன்றுமே அவங்க கேட்டுட்டு சொன்னாங்க, எப்படியா பரவாயில்ல. இத்தனை நாளும் நம்ம லைஃப்பில் இத்தனை வருஷம் நம்ம வந்து ஆண்டவரை நான் ஏற்றுக்கொள்ளாமல் என்ன பண்ணிட்டேன், வேஸ்ட் ஆக்கிட்டேன் அப்படி சொன்னாங்க. நான் அந்த வேர்டை எதிர்பார்க்கவே இல்லை. பாருங்கள், ஆண்டவர் வந்த ஒரு நிமிஷத்தில் பாருங்கள் எப்படிப்பட்ட வந்த ஆளையும் என்ன பண்ணிடுவாங்க, மாற்றிடுவாங்க. அப்படி ஒரு மாற்றம் தான் எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு. ஆண்டவர் வந்தாச்சுன்னா எல்லாமே மாறிடும். அது என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வீக்லேயும் அது நடந்துச்சு. ஏசப்பா எங்கள் வீட்டில் பிறந்தாருன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி தான் என் பிள்ளை வந்து பிறந்திருக்கான்னு சந்தோஷப்படணும். ஏசப்பா எங்கள் வீட்டில் பிறந்திருக்கா. எவ்வளோ ஒரு ஹிந்துவில் வைராக்கியமாக இருந்த ஒரு பிராமின் ஃபேமிலியில் பாருங்கள், அப்படி ஒரு பெரிய ஒரு மிராக்கள் நடந்திருக்குன்னா ஆண்டவர் தானே நம்மளை நேசித்து எங்களை தேடி வந்து எங்களை வந்து அவர் என்ன பண்ணார், குணமாக்கியிருக்கிறார். என் பிள்ளைக்கு ஒரு சுகத்தை கொடுத்து என் பிள்ளைய பேச வச்சார். அப்போ தான் நினச்சேன். இப்போ இவங்க சொன்னாங்க, பாஸ்டர்ட்ட நான் எல்லாம் பேசிட்டு வந்தேன். வீட்டில் வந்தாங்க, வீட்டில் இருக்கக்கூடிய எங்களுக்கு இந்த ரூமில் இருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து ஒரு சாக்கில் எல்லாத்தையுமே அடைச்சி வச்சுட்டாங்க. மாலை போட்டிருப்பாங்க சபரிமலைக்கு. அது இந்த சபரிமலைக்கு போட்ட மாலையெல்லாம் வெள்ளி கட்டி போட்டிருப்பாங்க. அந்த வெள்ளி கட்டின மாலை எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணேன்னா, இவங்க குருசாமி இல்லையா, குருசாமின்னா 42 வருஷம் சபரிமலைக்கு போவாங்க. இந்த பையனெல்லாம் மடியில் உட்கார வச்சு நெய் அடைச்சி கொண்டு போவாங்க. ஏசப்பா பேச, ஐயப்ப சாமி பேச வச்சுருவாருன்னு. யாருமே ஒன்றுமே செய்யலை. பார்த்து விரக்தி எல்லாத்தையுமே எடுத்து என்ன பண்ணாங்க, ஒரு கவரில் போட்டு அதை அந்த அழுக்கு வண்டி வரும் 7 மணிக்கு ஒரு ஹார்ன் அடிச்சுட்டு அந்த வண்டியில் போட்டாங்க. என்னது எல்லோரும் பக்கத்து வீட்டுக்காரங்க என்னது இதெல்லாம் நடக்குதுன்னு பார்த்தா எல்லா ஃபோட்டோஸ் வீடெல்லாம் வெளில அடிச்சிட்டாங்க. அப்போ அவங்க நினச்சாங்க வேறு எதாவது வெளில அடிக்கிறாங்க. வாக்குத்த அட்டை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு, இது நம்ம ப்ரேயர் ரூம், இதுதான் நம்ம வீடு.
அக்ரஹாரத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் வந்து எங்கள் மேலே எரிஞ்சு விழுந்து, என்னது இதுகளுக்கு பைத்தியமானு. நாங்கள் என்ன பண்ணுறோம், தூத்துக்குடி டிக்கெட் போட்டு போயிட்டோம். ஐயா என்ன பண்ணாங்க, உட்கார வச்சு எங்களுக்கு வந்து சத்தியத்தை சொன்னாங்க. ரிசீவ் பண்ணி அன்பாக பேசி ஆண்டவரை பற்றி உள்ள எல்லா கதையும் சொல்லி, நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க, நீங்கள் உங்களுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் ஞானஸ்தானம் உங்களுக்கு நான் தரணும், அதுக்கு சத்தியத்தை நான் சொல்லித்தரேன். ஒரு வாரம் 10 நாள் எல்லாத்தையும் சொல்லி தந்தேன். நீ இப்படி நடக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், நம்ம தப்பாக வாழ்க்கை வாழ்ந்துட்டோம், தவறு தான், நிறைய தப்புகள் பண்ணியிருப்போம், பாவங்கள் பண்ணியிருப்போம், நம்ம இனி அப்படி இருக்கக்கூடாது. ஏசப்பா அவங்க ரத்தத்தால் நம்ம என்ன பண்ணியிருக்காரு, சுத்திகரிச்சிருக்காருன்னு சொல்லி எங்களை கூட்டிகிட்டு போய் முக்காணி ஆற்றில் மூழ்கி ஞானஸ்தானம் கொடுத்து அன்றைக்கி ஃபுல்லாக அந்த சர்ச்சுக்கு நாங்கள் தான் செலவு பண்ணோம், சாப்பாடு செலவெல்லாம் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக அப்படியே எவ்வளோ தூரத்துக்கு ஒரு சந்தோஷமாக பாட்டு பாடி அந்த ஆலயத்துலேயே ரொம்ப ஹாப்பியாக அந்த ஒரு ஃபங்க்ஷனாகவே அது நடத்தணும். அப்போ தான் இந்த சர்ச்சுக்கு கூப்பிட்டு இந்த வர சொன்னாங்க. மேலே வந்து ப்ரேயர் பண்ணுறதுக்காக அந்த ஃபுல் ஃபிட்டில் வர சொன்னாங்க. வர சொல்லிவிட்டு எங்கள்கிட்ட சொன்னாங்க, டாக்டர் 2 பேரும் நீங்கள் ஆண்டரை ஏற்றுக்கொண்டீங்க இல்லையா, ஆமாம், நீங்கள் வந்து உங்கள் 2 பிள்ளைய வந்து பேசாத பிள்ளை பேசினதுனால நீங்கள் ஆண்டரை ஏற்றுக்கொண்டீங்க, கடவுளுக்காக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, உங்கள் பையனை நீங்கள் ஊழியத்துக்கு கொடுத்துருவீங்களான்னு கேட்டாங்க. ஊழியம்னா என்னன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அது வரைக்கும் எல்லாம் சாமி என்ன சொன்னாலும் தலையாட்டுவோம், சாமி தேங்காயை தலையில் உடைச்சாலும் தலையை கட்டி கொடுப்போம், அதுதானே நமக்கு தெரியும். பூசாரியை தான் கடவுளை நினச்சிட்டு இருந்தோம் இல்லையா. அப்போ நான் நினச்சேன் அந்த சர்ச்சு பூசாரி இவர் தான், அவர் பாஸ்டர்னு எனக்கு தெரியாது. சரிங்க ஐயா, பூசாரி அவர் பாஸ்டர்னு எங்களுக்கு தெரியாததுனால அவர் சொல்கிறதுக்கெல்லாம் அம்மா சொன்னோம். அப்போ சொன்னாங்க, உங்கள் பையனை நீங்கள் ஊழியத்துக்கு கொடுங்க, அவன் நல்லா பேசுவான், உங்களுடைய வேலை இது கிடையாது, கடவுள் உங்களையும் உங்களுக்கு திட்டம் ஒன்று வச்சுருக்கிறாரு, நீங்கள் எல்லாரும் போவீங்க, போய் என்ன பண்ணுவீங்க, ஆண்டரை பற்றி சொல்லுவீங்க அப்படின்னு. சரி ஐயா அப்படின்னு அப்புறம் அப்போ எனக்கு சொல்லி தந்தாரா, என்ன அவர் சொல்கிற நாங்கள் கேட்டுக்கிட்டோம். அப்போ என்கிட்ட சொன்னார், நீ காலையில் எழுந்தினா முதல் டைமை நீ ஆண்டருக்கு கொடு, உன் முதல் பிள்ளையை நீ கடவுளுக்காக கொடுக்குற, உன்னுடைய முதல் காணிக்க ஆண்டருக்கு கொடு, நீ ஆசீர்வாதமாக இருக்கணுமா அப்படின்னாரு. சரி ஐயா, நல்லா ப்ரேயர் பண்ணாங்க. அதுக்கு பிறகு ஊரில் வந்தோம். ஊரில் வந்தாச்சுன்னா எங்களெல்லாம் விரட்டி, இனிமேல் இங்கே வரக்கூடாது, பொட்டெல்லாம் எங்கே போயிட்டு வர, நீ எங்கே போயிட்டு வர, எப்படி இருக்கும் பாருங்கள். ஒன்றுமே எடுக்க விடலை. வீட்டில் இருந்து கையில் 2 குச்சி பையோட அவசரத்துக்கு தேவையான பொருள்களை துணிமணிகளை எடுத்துக்கிட்டு கையில் இருக்கிற கொஞ்சம் பணத்தை எடுத்து வீட்டை விட்டு வெளியே வந்து எங்கே போவோம், எங்கேயும் போகிறது தெரியாது, ஒன்றும் தெரியாது. அப்போ தான் மனசை தொடச்சி தூத்துக்குடிக்கே போவோம். எப்படியோ தூத்துக்குடிக்கு டிக்கெட்டுக்கு போடுற பைசாலாம் பார்த்து எடுத்துகிட்டு வந்தால் பாஸ் எடுத்து வந்து நீங்கள் இங்கேயே இருங்க அப்படின்னு ஆலயத்துலேயே தங்கி ஆலயத்துலேயே இருந்தேன். ஜெபம் பண்ணி 2 வருஷம் அங்கேயே இருந்தோம். ஒன்றும் தெரியாது, எங்கே போகிறது, ஒன்றுமே இல்லை, துணி கிடையாது, ஒன்றும் கிடையாது, விரட்டி ஊரே எங்கள் மேலே எதிராக இருந்து அவளை அவமானப்படுத்தி அப்போ நினச்சி அழுது ஆண்டோட்ட ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு வழி தாங்கப்பா அப்படின்னு. அப்போ தான் அவங்களுக்கு வந்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாகன்னு சொல்லிட்டு ஏசாயா 62ஆம் வசனம் அவங்களுக்கு கிடச்சிச்சு. அப்படி அந்த ஊழியத்துக்காக கர்த்தர் எங்களை தெரிந்து கொண்டு பாஸ்டர்ஸ் எல்லாருமா சேர்ந்து, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஊரெல்லாம் போவீங்க, நீங்கள் போய் ஆண்டரை நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நீங்கள் அந்த இடத்துனால நீங்கள் ப்ரே பண்ணுங்கள், உங்களை ஆண்டவர் அழைத்த அழைப்பின் பெரியால் நீங்கள் போவீங்க. அப்போ தான் நாங்கள் மனசில் நினச்ச, ஆண்டவரே எல்லாரும் எங்களை கைவிட்டுட்டாங்க, எல்லாருமே எங்களை கைவிட்டாலும் கர்த்தர் எங்களை கைவிடலை, நாங்கள் சாக கிடந்த எங்களுக்கு ஜீவனை கொடுத்தீங்க, ஆனால் எங்களுக்கு பிள்ளைங்க நீங்கள் பேச வச்சதுனால நாங்கள் உங்களுக்காக ஏதாவது செய்யணும். அதான் நினச்சேன். எவ்வளவோ பணம் நான் சம்பாதிக்கிறது வர்றது, என் வீட்டுக்காக சம்பாதிச்சிட்டு வர்றது எல்லாமே எங்கள் வீட்டில் இருக்கோம், பொருள் இருக்கும், செல்வம் இருக்கும், எல்லோரும் இருப்பாங்க. ஆனால் கஷ்டம்னு வந்தப்போ யாருமே எங்களுக்கு இல்லை, ஏசப்பா மட்டும்தான் இருந்தாங்க. அப்போ நானும் என் புருஷனும் முடிவெடுத்தோம், சர்ச்சில் நம்ம எல்லா இடமும் போய் நம்ம படித்த இந்த பாடத்தை எல்லாருக்கும் போய் ஃப்ரீயாக மெடிக்கல் கேம்ப் பண்ணி கொடுக்கணும். ஊரெல்லாம் போய் இந்த பையனை எடுத்துகிட்டு போய் பேச முடியாத என் பிள்ளைய பேச வச்சிருக்கிறார் ஆண்டவர், அப்படி பெரிய கருத்தை செஞ்சுருக்கார், நீங்கள் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஊரெல்லாம் போவோம். கர்த்தருக்காக நாங்கள் எதாவது செய்யணும். ஏன்னா கர்த்தர் நல்லவரை யோசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதுதான் அந்த வேர்டு. நாங்கள் பாக்கியவான்களும் பாக்கியவதிகளும் தைரியமாக போனோம். சென்னைக்கு வந்தோம். மறுபடியும் வந்து அங்கே எங்களுக்கு நசரத்பேட்டையில் எங்களுக்கு ஒரு பாஸ்டர் சஜிப் ஆப்போசிட்டு ஒரு பாஸ்டர் இருந்தாங்க. அவங்ககிட்ட வந்து வீட்டில் சென்னைக்கு வரும்போது பயங்கர ஃபீவர், என் வீட்டுக்காரருக்கு நிற்கவே இல்லை, எவ்வளோ டேப்லெட்ஸ் போடணும்னு நிற்கலை. அப்போ நாங்கள் சர்ச்சை தேடி அலைகிறோம், ஆண்டவரே
இந்த புது வருட ஆராதனை நாங்கள் அங்கே தூத்துக்குடி நீங்கள் வரும்போது புது வருட ஆராதனைக்கு போகணுமே ஏசப்பா, எந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ எடுத்து சர்ச்சை தேடி அலையிற அந்த இடத்துல நசரத்பேட்டையில் எங்களுக்கு ஒரு பாஸ்டர் ஒரு சர்ச் இப்போ வந்துடுவாங்க பாஸ்டர் ஐயா அப்படின்னு. சரின்னு நாங்கள் வந்தோம். நானும் என்னுடைய தம்பி என் பிள்ளைங்கள்லாம் வந்து பார்த்துட்டு அப்போ வந்தாங்க பாஸ்டர் வந்தாங்க. அப்போ யார் நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க இப்படி நாங்கள் சொன்னோம், வாங்க எங்களுடைய புது வருட ஆராதனையை கலந்து கொள்ளுங்க அப்படின்னு. அந்த மாதிரி கலந்து கொள்ள கத்த கிருபை பண்ணாங்க. அப்போ தான் கேட்டாங்க, ஐயா டாக்டர் அவங்க, நான் டாக்டர், என் ஹஸ்பண்ட் டாக்டர். அப்போ அவர் எங்கே உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. அப்போ தான் பார்த்தாங்க, கவலைப்படாதீங்க, இப்போ ப்ரேயர் முடிச்சோட நான் வரேன். வீட்டுக்கு வந்து ப்ரேயர் பண்ணி தூக்கி விட்டு இதோடு எங்கள் ஃபீவர் மாறிட்டேன். அப்படி அவர் ப்ரேயர் பண்ணாதுலேருந்து அந்த ஃபீவரே மாறி டைஃபாய்டு அவ்வளோ ஹையாக இருந்துச்சு. அடுத்து ஒரு வாரத்தை டெஸ்ட் பண்ணி பார்த்து எல்லாமே நார்மல் ஆகி அதுக்கு பிறகு எல்லா இடத்தையும் கிராமங்கள்லாம் போய் சொன்னேன், ஏம்மா உங்களுக்கு வேறு வேலை இல்லையா, ஏன் இங்கே வந்தீங்க அப்படின்னு. ஒரு ஃபோன் எடுத்து வச்சுட்டு ஸ்ட்ரேஞ்சர் கையில் இருக்கும் மைக் வச்சுட்டு எல்லாட்டையும் சொல்லுது, ஏசப்பா நல்லவர், ஏசப்பா நல்லவர், என் பையனை பேச வைக்காதவங்கள பேச வச்சுருக்காங்க, பேச முடியாத என் பையனை பேச வச்சுருக்காரு ஏசப்பான்னு எல்லா கிராமங்கள்லேயும் போய் இவனையும் கூட்டிகிட்டு போய் ஊழியம் பண்ணணும். சொன்னானவரே, சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் ஃபாஸ்ட் ஏதாவது தந்து விடுவார். இப்போ நினச்சானவரே, நீங்கள் தான் என் வீடு ஆசீர்வதிக்கணும். கையில் ஒரு பிள்ளைக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்குறது கூட ஒன்றுமே இருக்காது. சாப்பாட்டு இன்றைக்குள்ளே நாம் நாளைக்கு நம்ம என்ன தேவை நினைக்கிறதே கிடையாது. ஆனால் கர்த்தர் நேர்த்தியாக நடத்துவார். அவ்வளோ அழகாக என் தேவை எங்களுக்கு நடத்தினார். அப்படி தான் இந்த ஊழியத்திலேருந்து எல்லா இடத்துலையுமே நாங்கள் போய் அப்போ நினச்ச ஆண்டவரே இவனை படிக்க வைக்கணும். அன்னையிலேருந்து நான் வைராக்கியமாக இருந்தேன். என் பையனுக்கு வேர்ட்ஸ் சொல்லிக் கொடுக்கணும். அதுலேருந்து சங்கீதம் 1, சங்கீதம் 23, 91, 125, 130 எல்லா சங்கீதங்களும் அவனை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சு. நிறைய சங்கீதம் அவன் காணாமல் சொல்லிக் கொடுக்கும். எல்கேஜி யூகேஜி எல்லாம் படிக்க கற்று கிருபை பண்ணாங்க. அது மாதிரி பெரிய பையனும் நல்லபடியாட்டு மெடிசன் படிச்சுட்டு படிக்க வச்சு அவனும் மெடிசன் படிச்சுட்டு கிருபை பண்ணாங்க. அப்படி நினச்சி ஆண்டவரே, பெரியவன்கிட்ட சொன்னேன், மக்களே நான் ஊழியத்துக்காக பிள்ளைகளை ஒப்பு கொடுத்தேங்க, நான் ஊழியம் பண்ணுறேம்மா. அப்படியே அவனும் என்னை ஊழியம் பண்ணுறான். அந்த காலத்தில் ஒரு கோயிலுக்கு போகணுன்னா தெருவிலலாம் போய் அங்கே பிரதிஷ்டை பண்ணிட்டு வர்றதுக்கு முன்னாடி தெருவில் போய் 7 வீட்டுக்கு பிச்சை எடுத்து கொண்டு போய் வைக்கணும்னு ஒரு நேச்சை போட்டிருந்தாங்க எங்கள் பையன். அப்படி போய் 7 வீட்டுக்கு பைசா எடுத்துகிட்டு போய் காணிக்க போடுவான். இன்றைக்கி அவன் ஒரு ஊராக போய் அவன் என்ன பண்ணுறான்னா ஊழியம் பண்ணுறான், ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் பண்ணுவான். ஆண்டுக்காக ஓடுற ஒரு பிள்ளையாக அவனை கற்று தந்தார். அவனுக்கு எவ்வளவோ கஷ்டம், எவ்வளவோ உயிர் போக நிலைமையிலையும் கத்துற அவனை பாதுகாத்து தந்தார். இவனை நல்லபடியாக சின்னவனையும் நல்லபடியாட்டு படிக்க வச்சு அவனும் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் போய் கடவுள் அவனுக்கு செஞ்ச நன்மையை சொல்கிறது. அப்படி தான் எங்களுடைய ஊழியங்களும் கற்று தந்தார். எங்கே போனாலும் சாட்சிகளை கொடுக்க கற்று கிருபப்பட்டாங்க. அது மாதிரி என்னுடைய வீட்டுக்காரரும் நல்லபடியாட்டு அவருடைய சாட்சியை கொடுத்து வரும்போது இந்த ப்ரேயர் மினிஸ்ட்ரி எங்களுக்கு ஒன்று கொடுத்து இயேசுவை தனிப்பட்ட முறையில் யார்கிட்டே நாங்கள் போயாச்சுன்னா நீங்கள் எங்கே இடத்துல பிரசங்கம் பண்ண போனாலும் அவங்க கேட்பாங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க, எந்த ஊரில் இருக்கீங்க, சர்ச் இருக்கா அப்படின்லாம் கேட்பாங்க. அப்படியே எங்களை கூப்பிட்டு ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கற்றுங்க ஏற்பாடு பண்ணுவாங்க, சாட்சி சொல்கிறதுக்கும் செய்தி கொடுக்கறதுக்கு. அப்படி எங்களுடைய ஃபேமிலியை எடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் நல்லா அழகாக வலிமையாக எடுத்து பயன்படுத்தினாங்க. எப்படி அந்த 2009 நாங்கள் வந்து ஆண்டுக்குள்ளே வந்தோம், இவ்வளவு வருஷம் எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலும் போராட்டத்தின் மத்தியிலும் கர்த்தர் எங்களை கைவிடாமல் நடத்துகிறார். நான் என் பையனும் வர நாட்களில் அவருடைய சாட்சியை சொல்லுவான். அதான் கர்த்தர் நல்லவர் ருசித்து பாருங்கள், அவருமே நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான்.